நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான கோழி இருக்குதுன்னா, கருங்கோழி சிக்கு இருக்குது, கைராளி சிக்கு இருக்குது, பெருவடை அசல் பெருவடை இருக்குது, அசல் கிராஸ் கோழி இருக்குது, சிறுவடை கோழி இருக்குது, வான் கோழி இருக்குது, கினி கோழி இருக்குது. இருக்குது. இப்போது இந்த கூறாகிற பக்கம் தான் கீழே இருக்கணும், இப்படி தான் வைக்கணும். இப்போ தலைக்கெல்லாம் வைக்கும் போது என்னென்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து இங்கே தான் ஏர் ஃபார்ம் ஆகும், ஏர் டாட் இருக்குது. இப்படி வைக்கும்போது ஏர் இதுக்கு ஃபுல்லாக போகாது. அப்போது நம்ம வீட்டில் இருந்து பண்ணும்போது 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்றீங்க ஃப்ரிட்ஜில். இப்போ அடை வைக்கிற மாதிரி இருந்தால் எத்தனை நாளுக்குள்ள அடை வைக்கணும்? இப்போ மாடியில் வச்சு பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் அவங்களும் அதே தான், ஃபீமேல் கோழியாக வாங்கிட்டாங்கன்னா கோழியாகவும் வைக்கலாம், இல்லை சிக்காவும் வைக்கலாம், ஒன்மத்தான் வைக்கலாம், இல்லை பெரிய கோழியாக கூட வாங்கி அவங்கெல்லாம் பண்ணலாம். வந்து ஒரு 300 கோழியிலேருந்து ஒரு 150 முட்டை கிடைக்கும். பாதிக்கு பாதி அவங்களுக்கு கண்டிப்பாக 50%லேருந்து 70% வரைக்கும் முட்டை கிடைக்கும். இப்போ கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க கிளைமேட்டை பார்க்கணும், தண்ணியை பார்க்கணும். கோழி வாங்குறாங்கன்னா முதல்ல முட்டை பிஸ்னஸ் பண்ணுறோமா, மீட் பிஸ்னஸ் பண்ணுறோமா, இல்லை டூயின் ஒன்றா பண்ணுறோமா, அப்படி ரெண்டுத்துக்குமே முட்டைக்கும் யூஸ் பண்ணுறோம், கறிக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்க முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கோழியை இறக்கணும். அளவுக்கு அதிகமாக நான் ஆசைப்பட்டு நிறையா கோழி இறக்கிட்டு அதிலிருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 11 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு லாஸ் ஆனது. மந்த்லி டர்ன் ஓவருங்கிறது எவ்வளோ பண்ணுறீங்க? இப்போ மந்த்லி டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து பண்ண போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கோழி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நான் யார்கிட்ட முதல்ல அப்ரோச்? இப்போ முட்டை உடச்சி சாப்பிட பழகிருச்சுன்னா இது நம்ம முட்டை ஒரு முட்டையோட இருக்காது. நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே உடச்சி குடிச்சிருங்கலாம். ஒரு 300 கோழிக்கு எல்லா நோயும் வரணும், எல்லா வியாதியும் வரணும். வந்து அதுக்கு க்யூர் பண்ணுறது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து மிட் நைட்டில் போயிட்டு பார்க்கணும். கோழிக்கிட்ட லைட்டாக ஆஃப் பண்ணிட்டோம். கோழி தூங்கிட்டு இருக்கும்போது கோழி வந்து சவுண்டு எப்படி வருதுன்னு அதை பார்க்கணும். அதாவது ஏதாவது ஒரு மாதிரி கறக்கணும் சவுண்டு வரும், சளி இருக்கா அப்படிலாம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்கெட்டிங் என்னால் பண்ண முடியல விட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணி தரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். பிஸ்னஸ் தேடி தொடர்ந்து நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர் பக்கத்தில் இருக்க விஜிபி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஒரு கோழி பண்ணையை எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு சிக்கு வாங்குறோம் அப்படின்னா அதை எப்படி பார்த்து வாங்கணும், அதே நேரத்தில் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்கணும், கம்பெனியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ டேஸ் அதை பராமரிச்சா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரியான கம்ப்ளீட் டேட்டாவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 8 வருஷமா கோழி பண்ண பிஸ்னஸில் இருக்காங்க. மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான ப்ரீட்லாம் இருக்கு, எந்த ப்ரீடை எப்படி பராமரிக்கணும், எப்படி பண்ணால் உண்மையிலேயே லாபம் அதில் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோழி பண்ண வைக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அதே மாதிரி எங்கிட்ட பெரிய ஸ்பேஸும் இல்லை. இருந்தாலும் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் தாராளமாக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 20 கோழி 30 கோழி அப்படி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சில ப்ரீட்ஸும் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது அதில் இருந்தும் நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார். பொதுவாக பிஸ்னஸ் வீடியோஸ்க்காக நிறைய ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு கோழி பண்ணை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இந்த ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸை வந்து உள்ள இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஒரு 8 இயர்ஸாக பண்ணுறதா கேள்விப்பட்டோம். ஸோ உங்ககிட்ட கேட்டால் எங்கள் ஆடியன்ஸ்க்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். சொல்லுங்கள் பிரதர், மினிமம் ஒரு கோழி பண்ணைன்னா அடிப்படையில் என்னென்னலாம் தேவைப்படும், ஒரு சிக்கு வாங்குறதுலேருந்து வளர்த்து கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும்? இப்போ கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க புதுசாக பண்ணுறவங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவுக்கு என்ன வந்து சூட்டபுள் ஆகும். மெயினாக கிளைமேட்டை பார்க்கணும், தண்ணியை பார்க்கணும். தண்ணியோடைய பிஹெச் லெவல் வந்து சால்ட் அதிகமாக இருக்கா, கோழிங்களுக்கு உகர தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கா, நம்மளால் குடிக்கிற மாதிரி தண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கோழி பண்ணால் ஆடு மாடு விலங்குகள் எதாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு செட் ஆகும். நம்ம பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் அப்படி தான் நம்மக்கிட்ட கோழி வாங்கினார். நம்மக்கிட்ட வாங்கினார், வேறு ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கினார், வேறு ஒரு டீலர்கிட்ட வாங்கினார். ஆனால் அவர் எங்கே வாங்கினாலும் அவர் இடத்துக்கு செட் ஆகலை.
ரீசன் என்னென்னா ஃபைனலாக நான் பிஹெச் லெவல் செக் பண்ணாங்கன்னு சொல்லும்போது உப்பு தண்ணி அதிகமாக இருக்குது. அந்த அவருடைய போர் தண்ணியில் வந்து உப்பு அதிகமாக இருக்கிறதுனால கோழி வந்து அதை சாப்பிட வந்து குடிக்க வந்து கிட்னியில் உப்பு ஃபார்ம் ஆகி மார்ட்டாலிட்டி நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க அதாவது மினிமம் குவான்டிட்டினா பெருசாக பார்க்க தேவையில்ல, மேக்ஸிமம் பெரிய லெவலில் பிஸ்னஸாகவே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது மினிமம் பண்ணுறவங்களுக்கு அது தேவை கிடையாது. அவங்க வந்து வீட்டில் எப்படினாலும் அவங்களுக்கு தண்ணி போதுமான தண்ணி கிடைக்கும். வீட்டில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ஒரு 200லேருந்து 300 கோழி வளர்த்துவாங்க. அவங்களுக்கு அந்த 300 கோழிக்கான தண்ணி எப்படியாலும் ரெடி பண்ணிடுவாங்க, நல்ல தண்ணியாகவே கொடுத்துருவாங்க. ஆனால் அதிக லெவலில் இப்போ 1000 கோழி 2000 கோழி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். சம்மர் டைமில் தண்ணி பிரச்சனை அதிகம் வரும். அப்போது அவங்க வந்து தண்ணியிலேருந்து நோட் பண்ணிட்டு வரணும். அப்புறம் கிளைமேட் பார்க்கணும். மழை டைமில் தண்ணி உள்ளே வருமா, அவங்களுடைய செட்டுக்குள்ளே தண்ணி வருமா, ரொம்ப பனி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இடத்தையே சூஸ் பண்ணி அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து லொக்கேஷனும் கிளைமேட்டும் சொல்லிட்டீங்க. வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம குடிக்கிற அளவு தண்ணி இருந்தால் தான் அந்த அளவுக்கு தண்ணி வந்து அந்த தண்ணி நம்ம குடிப்போம்னா தான் கோழிகளுக்கு கொடுக்கணும். உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோழியால் தாங்க முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது செட்டில் வந்து மழை பெஞ்சிடக்கூடாது. ஸோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. செட்டோட அமைப்பு வந்து முக்கியமான விஷயம். ஸோ செட்டை பற்றி எலாபரேட்டாக போகிறதுக்கு முன்னாடி இப்போ என் ஏரியா இப்போ கோழினே எடுத்துக்கோம். கோழின்னா ஒரு நிறைய வெரைட்டியில் கோழிகள் வந்து இருக்கு. ஸோ இப்போ எது கரெக்டான கோழி, எப்படி சூஸ் பண்ணுறது கோழியை? இல்லை, இப்போ கோழி வாங்குறாங்கன்னா முதல்ல அவங்களுடைய சரௌண்டிங்கில் எதுக்கு அவங்க முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து மீட்டுக்காக வாங்குறோமா, இல்லை முட்டை பிஸ்னஸ் பண்ணுறோமா, மீட் பிஸ்னஸ் பண்ணுறோமா, இல்லை டூயின் ஒன்றா பண்ணுறோமா, அப்படி ரெண்டுத்துக்குமே முட்டைக்கும் யூஸ் பண்ணுறோம், கறிக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்க முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கோழியை இறக்கணும். இப்போ அவங்க முட்டைக்காக மைண்டில் முட்டைக்குன்னு வச்சுட்டு கறி கோழி வாங்கி விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது முட்டை அவங்களால சக்ஸஸாக பண்ண முடியாது. இதுவே கறிக்காகங்கிற கோழி வந்து சூஸ் பண்ணிவிட்டு முட்டை கோழி வாங்கினாங்கன்னா அந்த முட்டை கோழினா கிரியாஜா கோழிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோழியாக வரும். இப்போ அந்த மாதிரி கோழிலாம் எடுத்தாங்கன்னா அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. கறிக்கடையில் வாங்க மாட்டாங்க. இல்லை ஊரில் சுற்றி இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கூட அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறவங்க எதுக்காக சூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக நம்ம வளர்த்துறோங்கிறது அவங்க முதல்ல டிசைட் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக பிஸ்னஸில் இறங்கணும். நம்மக்கிட்ட கால் பண்ணுவாங்க. நான் வந்து கேட்டுருவேன், அவங்களுக்கு முட்டைக்காக வேணுமா, கறிக்காக வேணுமா, இல்லை ரெண்டுத்துக்கும் வேணுமாங்கிறத கேட்டுருவேன். கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கோழியில் இந்தந்த கோழி இருக்குது, எவ்வளோ இந்த மாதிரி கோழிலாம் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த கோழி வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கங்கிறத சொல்லிடுவேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முட்டையை பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி தான் வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இது கூரா இருக்குங்களா, இந்த பக்கம் வந்து மேல் கொஞ்சம் இதாக பெருசாக தெரியும், அகலமாக இருக்குது. இப்போது இந்த கூறாகிற பக்கம் தான் கீழே இருக்கணும், இப்படி தான் வைக்கணும். இப்போ தலைகளாக வைக்கும் போது என்னென்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து இங்கே தான் ஏர் ஃபார்ம் ஏர் டாட் இருக்குது. இப்படி வைக்கும்போது ஏர் இதுக்கு ஃபுல்லாக போகாது. அப்போது நம்ம அதாவது இது ஏச்சிங் முட்டைங்கும் போது ஏர் கீழே போகும்போது அந்த ஏர் வந்து சீக்கிரமாக ஃபாயில் ஆயிரும். ஃபாயில் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு இந்த கோழிக்கு தேவையான ஏர் வந்து கிடைக்காது. அதனால் நம்ம எப்பவுமே இப்படி தான் வைக்கணும். அதே மாதிரியே நம்ம முட்டையை வந்து டெய்லி எடுத்து கரெக்ட் பண்ணி இப்படி வச்சிடணும். ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக எடுத்து இப்படி ட்ரம்மாக இப்படி ட்ரம்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. அது இப்படி இருக்கும், இப்போ தலைகளாக இருக்கும், பொசிஷன் மாறி இருக்கும். ஆனால் பொசிஷன் அப்படி மாறக்கூடாது. இந்த பொசிஷன் வச்சாதான் முட்டை சீக்கிரம் கெட்டு போகாது, லைஃப் வரும். அதே மாதிரி ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ் நல்லா வரும். தலைகீழாக வைக்கும் போது இதனால் கண்டிப்பாக பர்சன்டேஜ் அடிக்கணும், ரொம்ப நாள் தாங்காது. இந்த மாதிரி வச்சுக்கணும். ஆமாம். இல்லை, இப்போ இது பழகிருச்சுன்னா பழகின கோழிலாம் ட்ரம்மில் இட்டுரும். ஒரு சில கோழி வந்து புதுசாக இடும் போது அங்கங்கே இடும், அப்புறம் பழகிடலாம். ட்ரம்மில் தான் மோஸ்ட்லி இடும். இப்போ நாங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அங்கே ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். சுத்தம் பண்ணி நல்லா பளிச்சுன்னு இந்த மாதிரி வெள்ளையானு தான் வைப்போம். அப்போ தான் வந்து முட்டை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. நம்ம இதில் வந்து ஒரு சில கோழியில் வந்து கோழிப்பீ ஒட்டிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த கோழிப்பீயோடு நம்ம போய் கோல்ட் ரூமில் வைக்கும் போது இது மூலியமாக
இதை சுற்றி இருக்கிற எல்லா கோழிகளுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த ஆறு முட்டை கிட்டத்தட்ட இந்த 6 முட்டையுமே டேமேஜ், 8 முட்டையுமே டேமேஜ் ஆகும். கழுவி சுத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணிக்கும் போது லைஃப் அதிகமாக கிடைக்கும். இதுல இருக்கிறது எல்லாமே சொனாலி. இது எல்லாமே சொனாலி. இது பார்த்தீங்கன்னா ட்ரிங்கரு, இது ஃபீடரு. காலையில் ஒரு நேரம் போடுவோம். மோஸ்ட்லி அது சாப்பிட்டுச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்குங்க. நம்ம அளவுக்கு அதிகமாக ஃபீடு போட்டாலும் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் கணக்கு. ஆனால் 100 கிராம் ஃபீடு கொடுத்தாவே ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கணக்கு கிடைச்சிடும். அதுக்கு மேலே நம்ம ஃபீடு கொடுக்குறது எல்லாமே நமக்கு லாஸ் தான் வச்சுக்கோங்களேன். தண்ணி வந்து இப்போ மருந்து வச்சிருக்கிறதுனால மருந்து வைக்க போகுது. இப்போ அதனால தூக்கி இருக்கு. மெடிசன் ஆட் பண்ணி தண்ணி கீழே இறக்கி விட்ருவோம். இப்போ இது கோல்ட் ரூமில் வைக்கிறாங்கன்னா இப்போ ஒருவேளை அவங்க ஹேச்சிங் கோழியில் அடை வைக்கிறாங்க அப்படின்னா அப்படியே இந்த இது வந்து கூலிங்காக இருக்கும். இப்போ கோல்ட் ரூமில் இருக்கும்போது ஜில்லுன்னு இருக்கும். எடுத்த உடனே வைக்கக்கூடாது கோழிக்கிட்ட. எடுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நார்மல் டெம்பரேச்சர், நம்ம நேச்சுரலாக இருக்கிற டெம்பரேச்சருக்கு மாற்றிட்டு தான் கோழியில் நம்ம அடை வைக்கணும். எடுத்த உடனே வந்து நம்ம கோல்ட் ரூமில் வைக்கக்கூடாது, கோழியில் அடை வைக்கக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இங்கேருந்து ஹேச்சரிக்கு கொண்டு போகும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் விட்டு தான். ஏன்னா ட்ராவலிங் டைமே எங்களுக்கு 3 மணி நேரம் ஹேச்சரிக்கும் இதுக்கும் ஃபார்முக்கும். அதனால எங்களுக்கு அதுக்குள்ளேயே நார்மல் டெம்பரேச்சர் வந்துடும். வீட்டில் இருந்து பண்ணுறவங்க, வீட்டில் இருக்கிற கோழியோட அடை வைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அடையில் வைக்கிறது வச்சா பர்சன்டேஜ் நல்லா இருக்கும். இப்போ வீட்டில் இருந்து பண்ணும்போது 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்றீங்க ஃப்ரிட்ஜில். இப்போ அடை வைக்கிற மாதிரி இருந்தால் எத்தனை நாளுக்குள்ள அடை வைக்கிறோம்? இல்லை, இப்போ அடை வைக்கிற முட்டையும் 5 நாள் வரைக்கும் தாங்கும். அது இதாகாது. அந்த டெம்பரேச்சர் வந்து மைனஸில் இருக்கணும். ஒரு 18 17 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தாங்கும். இந்த கிளைமேட்டுக்கு 5 நாள்னாலும் தாங்கும். ஆனால் வெயில் காலத்தில் கண்டிப்பாக 1 வாரம் தான். 1 வாரமே அதிகம். ஆனால் அதுவும் ஏசியில் இருந்தால், கூலிங்கில் ஃப்ரிட்ஜ்லேயோ ஏசிலையோ இருந்தால் 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். சாப்பிட்ற முட்டைக்குன்னா 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற வரைக்கும், கூலிங்கில் இருக்கிற வரைக்கும் முட்டை கெட்டு போகாது. ஆமாம் ஆமாம், ட்ரம்மில் தான் எப்பயும் இடம். அது மறைமுக கோழி, பட்டை கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த மறைமுகமாக இருந்தால் தான் முட்டைக்கு பழகும், முட்டை இடம். ஒன்ஸ் அது நம்ம ட்ரம் வைக்கலாம் நினச்ச பக்கம் இடம். அப்போது கோழி, ஒரு சில கோழி வந்து கொத்த நம்ம ஃபீடோ ஏதோ லேட்டாக போட ஆரம்பிச்சிட்டோம்னா அது முட்டையை ஒட்டையும் கொத்திடும். கொத்தும் போது இதுலேருந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த முட்டையுடைய கருவோ இல்லை இது ஜில்லு வெளியே வந்துருச்சுன்னா மற்ற கோழி சாப்பிட்டு அது பழகிடும். அப்போ எங்கே முட்டை கிடந்தாலும் அதை வந்து கொத்தி சாப்பிட்ரும். உடச்சி ஒட்டையும் பழகிடுச்சுன்னா எல்லா கோழியும் முட்டையை உடச்சி சாப்பிட பழகிடும். அதுக்காக நம்ம வந்து உடனே முட்டையை வெளியே எடுத்துடணும். கோழியை வந்து முடிஞ்ச வரைக்கும் உடச்சி கற்றுக்கிறது விடக்கூடாது. கோழியை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கோமோ அதே அளவு அப்படி வச்சுக்கணும். புதுசாக கற்றுக்க விடக்கூடாது. ஆமாம், நம்ம ஏதாவது இந்த மாதிரி முட்டையை உடச்சி சாப்பிட பழகிவிட்டாவோ இல்லை இப்போ நம்ம இந்த லெவலுக்குள்ளே தான் நம்ம மேய்ச்சல் விடணும், இதை தாண்டி அந்த பக்கம் போனால் போது விட்டோம், இப்போ போட்டோம், நாளைக்கு நம்ம அதை பிடிச்சிருந்தோம் அது வந்துடும் அப்படின்னு நம்ம விட்டுறோம்னா அது ஒரு கோழி என்ன போனால் இன்னும் 2 கோழியை சேர்த்து கூட்டு போயிடும். அந்தாண்ட நம்ம லிமிட்குள்ளே தான் எடுத்துக்கணும். நம்மளை விட எக்ஸ்ட்ரா அது வந்து கற்றுக்கூடக்கூடாது. அப்போது நம்ம வந்து லாஸ்டேஜை குறைக்கலாம். இப்போ முட்டை உடச்சி சாப்பிட பழகிருச்சுன்னா இது நம்ம ஒரு முட்டை விட இருக்காது. நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே உடச்சி குடிச்சிருக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முட்டைக்காக கோழின்னு சொன்னால் அதுக்கு சில ப்ரீட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, கறிக்காகனா அதுக்கு சில ப்ரீட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, முட்டைக்கும் கறிக்கும்னா காமனாக 2மே சஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ சில கோழிலாம் வந்து மார்க்கெட்டில் ஃப்ரீயாக மூவ் ஆகிடும். ஸோ அந்த டைப் ஆஃப் கோழிலாம் எங்கே கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. சில இடத்துல இந்த கடக்நாத் மாதிரியான ப்ரீடெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லா இடத்துலையும் மூவ் ஆகுதா? இல்லை கருங்கோழின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக மருத்துவ குணம் அதிகம் இருக்குது. 0 ஃபேக்ட் கிடையாது. அதெல்லாம் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் யாரும் லைக் பண்ணி வாங்கி சாப்பிட்றது கிடையாது. ஆனால் மாதம் ஒரு டைமாவது அதை சாப்பிட்டா நல்லது. அதே மாதிரி கறிக்கடையில் வந்து எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கறிக்கடையிலலாம் கொஞ்சம் இந்த கோழியெல்லாம் கொஞ்சம் சேல் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கோழி விட்டுட்டு இந்த அசல் கிராஸ் கோழி இந்த மாதிரி கோழியை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அந்த கறிக்கோழி, இந்த கடக்நாத் கோழிலாம் நல்ல ஃபேக்ட் இல்லாத கோழிங்கிறதுனால இந்த கோழி கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும்.
பை பண்ணுற கஸ்டமரும் நிறைய விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ கடநாட்டு கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது வந்து முட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோ A to Z பிளாக்காக இருக்கும். முட்டையை தவிர மற்றது எல்லாமே ஸ்கின்னு பிளாக்காக இருக்கும், பிளட்டு பிளாக்காக இருக்கும், ஃபெதர் பிளாக்காக இருக்கும். அதனால வந்து யாரும் லைக் பண்ணி வாங்கி சாப்பிட்றதில்ல. ஆனால் மெடிசன் நிறையா இருக்குது. இதுக்கான மார்க்கெட் எங்கே இருக்குது சார்? எந்த மார்க்கெட்டில் இது ஜாஸ்தி மூவ் ஆகிட்டு இருக்கு? கடநாட்டு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து மத்திய பிரதேஷ் தான், அங்கேருந்து வந்த ப்ரீடு. அந்த சைடு மூவ்மெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம கட்டுறது ரெகுலராக அங்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாடு சைடு மினிமம் குவான்டிட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 100, 200, 500 இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணி வளர்த்துறாங்க. மெயினாக ஃபார்மர் வாங்கி வளர்த்தினாலும் அதை வந்து கடைக்காரங்க வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. கடைக்காரங்க வாங்கி அது மார்க்கெட் பண்ணி தரதுக்கான அவங்க ரெடியாக இல்லாதனால தான் மெயினாக இந்த கருங்கோழி வந்து தமிழ்நாடு பக்கம் மூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன ப்ரீடு வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது? இல்லை, கறிக்கடையை பொறுத்த வரைக்கும் அசல் கிராஸ் கோழி தான். அசல் கிராஸ் தான். அதை விட்டால் பிராய்லர் கோழி. இது ரெண்டு தான் வந்து மக்களுக்குன்னு மீட்டுக்காக போகிறது. ஆனால் இதை தவிர நிறையா கோழி இருக்குது. ஆனால் அந்த கோழி யாரும் லைக் பண்ண மாட்டேறாங்க. ஃபீடு காஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா கோழிக்கும் ஒரே அளவு தான் ஃபீடு செலவாகும். இப்போ அசல் கிராஸ் என்ன சாப்பிடுதோ அதே தான் கடநாத்தும் சாப்பிடும், அதே அளவு தான் சோனாலியும் சாப்பிடும். மற்ற எல்லா கோழியும் அந்த அளவு தான் சாப்பிடும். இந்த பெரிய வான்கோழி, வாத்து இதெல்லாம் வந்து வேணால் ஃபீடு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும். அந்த கோழி வெரைட்டின்னு வரும்போது இதெல்லாம் சாப்பிடலாம். கிண்ணி கோழிலாம் கம்மியாக தான் சாப்பிடும். அதெல்லாம் நம்ம பக்கம்லாம் மூவ்மெண்ட்டே கிடையாது. கிண்ணி கோழிலாம் பெருசாக எனக்கு தெரிஞ்சு கறிக்கடையில் வந்து நான் கிண்ணி கோழி சேல்ஸுக்குன்னு பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது கிண்ணி கோழிக்கான மார்க்கெட் எங்கே இருக்குது? இது எல்லாமே தமிழ்நாடு தவிர அதர் ஸ்டேட் ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது. கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தான். இப்போ கருங்கோழியும் கேரளாவுக்கு போகும், எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் இங்கேருந்து வேறு நாட்டுக்கு தான் போகுது. நம்ம சைடு வந்து இது ஒரு நல்ல கோழியை வந்து யாரும் வாங்கி வளர்த்தி அதை வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆர்டினரியாக நீங்கள் அசல் கிராஸ் சொன்னீங்களா? ஸோ அசல் கிராஸோட ஒரு சிக்கு வந்து ஒரு 1 month ஓல்டு சிக்கு எடுக்கிறோன்னா அதே சேம் டைமில் ஒரு கடக்கநாத்து எடுக்கிறோன்னா அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இல்லை, ப்ரைஸ் ரெண்டும் ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டு தான். இதுவே மார்க்கெட்டில் கறிக்கடையில் அது சேல் ஆகும்போது அசல் கிராஸோட ப்ரைஸ் என்ன, கடக்கநாத்தோட ப்ரைஸ் என்ன இருக்கும்? இப்போ கறிக்கடைக்கு போகும்போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து இதுக்கும் அதே 4 month தான், அதுக்கும் அதே 4 month தான் growth டைமு. அதாவது வளர்கிற டைம் அதே 4 மாதம் தான். ஃபார்மரும் வந்து ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கு. இப்போ அசல் கிராஸ் வந்து மார்க்கெட்டில் ரேட்டு வந்து பண்ணையில் கொள்முதல் ரேட்டு ஒரு 200 வச்சுட்டா கூட, ஆனால் அந்த ரேட்டுக்கு இவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஃபீடு காஸ்ட்டும் அதே 250. ஃபீடு பொறுத்த வரைக்கும் அதே இது என்ன சாப்பிடுதோ அந்த அளவு அதுவும் சாப்பிடும். இவங்களும் ஒன்று அந்த ரேட்டுக்கு 200 ரேட்டில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதுவும் மூவ்மெண்ட் ஆகும். இவங்க வந்து 250, 300, 350. அதாவது இது என்னென்னா அந்த லாக்டவுன் டைமில் கொரோனா டைமில் இது மீட்டு வந்து 1500, 2000 சொல்லி இந்த கறியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. கருங்கோழியோடைய. ஆமாம், அதனால் வந்து கருங்கோழி வந்தாவே ரேட் அதிகம், அது விலை அதிகம், அது நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்ட்டு மக்கள் அது இது பண்ணிடுறாங்க. மக்கள் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்கன்ட்டு கறிக்கடைக்காரங்க யாரும் வாங்கி வளர்த்துறதில்ல, வாங்கி விற்கிறதில்ல. அதனால வந்து கருங்கோழி வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் தமிழ்நாடு மார்க்கெட்டில் டவுனாக தான் இருக்குது. ஆனால் முட்டைக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா கருங்கோழி முட்டை வந்து ஒரு 60 100 கோழி இருந்தால் ஒரு நாளைக்கு 60லேருந்து 70 முட்டை கிடைக்கும். முட்டை யூஸ் பண்ணலாம். முட்டை இப்போ முட்டைக்காக நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க. கருங்கோழி முட்டை வந்து 5 ரூபா, 20 ரூபாய்க்கு, 25 ரூபாய்க்கு கூட போகுது. அந்த முட்டையை வளர்த்துட்டு ஆனால் அவங்களால அந்த கோழியை விற்க முடியல. பொட்டைக்கோழி வந்து இப்போ முட்டை வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் முட்டை இடும் கோழி பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே அந்த கோழியை விற்கும் போது அவங்களால அந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்காக விற்கிறதில்ல, போக மாட்டேங்குது. அவங்க வந்து அந்த முட்டையிலேயே சம்பாதிச்சிடுறாங்க ஃபார்மர் பொறுத்த வரைக்கும். ஆனால் கருங்கோழி மற்ற எல்லா கோழியும், நாட்டுக்கோழி, சிறுவடை கோழி, சோனாலி கோழி கொஞ்சம் நல்லா டெவலப் போயிட்டுருக்கு, பீக்கில் இருக்குது. இப்போ இந்த சோனாலி கோழி கொஞ்சம் நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக அசல் கிராஸ் கோழி கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோனாலி கோழி கொஞ்சம் அவங்களுக்கு வளர்த்துற ஃபார்மருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அசல் கிராஸ் கோழினா மூக்கு வெட்டி தான் ஆகணும். சோனாலி கோழிக்கு மூக்கு வெட்ட தேவையில்லை. அசல் கிராஸ் வந்து எப்படின்னா அதோடைய ஜீன்லேயே அதாவது பெருவடை கோழியிலிருந்து தான் எடுத்து கலப்பினமாக பண்ணி நம்ம அந்த அசல் கிராஸ் ப்ரீடை உற்பத்தி பண்ணுறது. பெருவடை எனி டைம் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற கோழி, அதோடைய குணம் வந்து அசல் கிராஸுக்கு வரும்.
அப்போது அந்த அசல் கிராஸ் கோழி நம்ம ஒரே ஒரு ஃபார்மில் ஒரு 1000 கோழி 2000 கோழி விட்டு வளர்த்தும் போது கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடும். அந்த சண்டையில் வந்து முடி வந்து முடி ஃபுல்லாக ஃபெதர் லாஸ் ஆகும், முடி கொட்டி போயிடும். அந்த மாதிரி கொட்டும் போது ஃபார்மரால் விற்க முடியாது. நல்ல மார்ஜின், அந்த அழகு, அந்த முடி தான் அழகு. அந்த முடி இல்லாதது, முடி சொட்டையாக இருந்துச்சுன்னா கறிக்கடைக்காரங்க ரேட்டு குறைப்பாங்க, இன்னும் 20 ரூபா 30 ரூபா குறைச்சி கேட்பாங்க. அதுக்கு பயந்து கேட்டு முடியை மூக்க வெட்டிடுறாங்க. மூக்க வெட்டும் போது சண்டை கொத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு தான் கொத்திக்கிறது காரணம் அந்த பெருவடையில் இருக்கிற அந்த ஜீனோடைய அந்த ஃபைட்டிங்கோட சண்டை போடுறதோட அந்த சீன் தான். அதுக்காக அந்த அசல் கிராஸ் கொத்துறது மூக்கை வெட்டி தான் வளர்த்துவாங்க. 2 டைமும் வெட்டுவாங்க, 20 நாள் ஒன்று, 40 நாள் 50 நாள் ஒரு டைம் வெட்டி விடுவாங்க. இதுவே வந்து சோனாலி கோழியோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெட்ட தேவையில்லை. மோஸ்ட்லி அப்படியே அதுவே கொத்திக்கிற பிரச்சனை 99% இருக்காது. அதனால அது இப்போ ஓரளவுக்கு நிறையா வாங்குறாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த சோனாலி கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபீடு காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். கோழி வந்து சிறுவடை கோழி மாதிரியா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஆக்சுவலாக அது வந்து அதுவும் சோனாலிங்கிறது ஒரு கலப்பெண்ணை தான். நம்ம தமிழ்நாட்டு கோழி இது போக எகிப்தியன், வயோமி இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டியை வச்சு தான் இந்த சோனாலி கோழி வந்து வெஸ்ட் பெங்காலிருந்து வந்தது. வெஸ்ட் பெங்காலில் பூர்வீகம். இன்னைக்கு கணக்கில் இப்போ பூர்வீகம் வந்து வெஸ்ட் பெங்கால். அங்கேருந்து தமிழ்நாட்டு பக்கம்லாம் இப்போ கொஞ்சம் பாப்புலராக போயிட்டுருக்கு. அங்கே வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுவடை கோழியெல்லாம் கொண்டு போய் தான் அங்கே வந்து அது கூட இன்னும் ஒரு 4-5 வெரைட்டி கோழியெல்லாம் சேர்த்து தான் இந்த சோனாலிங்கிற பிரீடை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உற்பத்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிறுவடை கோழி கொத்திக்காது, அந்த குணம் அதில் இருக்கும். ஆனால் கூட இருக்கிற அந்த 4 கோழி மிக்சிங் கோழியில் 1-2 கோழி அந்த கொத்திக்கிற கோழிக்கு குணம் இருந்துச்சுன்னா அந்த சோனாலி கோழி ஏதோ 100ல் 1% கோழி வந்து கண்டிப்பாக ஏதோ கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கோழி பொறுத்தவரைக்கும் ஃபினிஷிங் சூப்பராக வரும். நம்ம மூக்கே வெட்டாமல் விட்டாலும் அது வளர்ந்து நிற்கும் போது கண்டிப்பாக நல்லா ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும். ஓகே சார், ப்ரீட்ஸ் பற்றிலாம் நிறைய சொன்னீங்க. நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன சேல் ஆகுது, தென் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்களும் கடந்த ஒரு 8 வருஷமாக விஜிபி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன ப்ரீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான கோழி இருக்குதுன்னா, கருங்கோழி சிக்கு இருக்குது, கைராளி சிக்கு இருக்குது, அசல் பெருவடை இருக்குது, அசல் கிராஸ் கோழி இருக்குது, சிறுவடை கோழி இருக்குது, வான் கோழி இருக்குது, கினி கோழி இருக்குது, டிபி கிராஸ் கோழின்னு இருக்குது. டிபி கிராஸ்லாம் வந்து பெங்களூருடைய ரகம். அது கிரிராஜா கோழி இருக்குது, கோயில் காடைச்சிக்கு இருக்குது, விஜோவா வாத்து, அதாவது பெக்கின் வாத்துன்னு சொல்லுவாங்க, வெள்ளை வாத்துன்னு தமிழில் சொல்லுவாங்க, கண்ட்ரி டக் இருக்குது, பிராய்லி சிக்ஸ் இருக்குது, சோனாலி சிக்கு இருக்குது, சாசோ இருக்குது, ரெயின்போ ரோஸ்டர் இருக்குது, கிராம பிரியா இருக்குது, ஃபேன்சி கோழி இருக்குது. இந்த மாதிரி கோழிலாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன கோழி வெரைட்டியில் எதெல்லாம் முட்டைக்காக யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் கறி? இப்போ நம்மக்கிட்ட முட்டைக்காக இருக்கிற கோழி பார்த்தீங்கன்னா சோனாலி கோழி இருக்குது, கிரிராஜா கோழி இருக்குது, சாசோ கோழி இருக்குது, கிராம பிரியா கோழி இருக்குது, கடநாத்து கோழியும் நம்ம முட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வனராஜா கோழி இருக்குது. வாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொல்லை வாத்து நிறையா முட்டை கிடைக்கும், நாட்டு வாத்து முட்டை நிறைய கிடைக்கும், வெள்ளை வாத்தும் முட்டை கிடைக்கும். இதெல்லாம் வந்து முட்டைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கறிக்காக யூஸ் பண்ணுறதுனா அசல் கிராஸ் இருக்குது, கிரிராஜாலேயே ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது, அதெல்லாம் 52 நாள்லேயே 2 கிலோ கிராஸ் ஆகும். அந்த கோழிலாம் கறிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறிக்காக யூஸ் பண்ணுறது, முட்டைக்காக யூஸ் பண்ணுறது சொல்லும்போது, இப்போ கறிக்காக யூஸ் பண்ணுற கோழிலாம் சீக்கிரம் வெயிட்டு போட்டுரும். ஸோ அதுதான் வந்து கறிக்காக யூஸ் பண்ணுற கோழிலாம் வந்து நமக்கு ஸ்பீடாக இதாகும். இப்போது அசல் கிராஸ் கோழிங்கிறது என்னென்னா, அசல் கிராஸ் கோழி ஒரிஜினல் நாட்டு கோழி இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஏன் வந்து இதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னா, ஒரிஜினல் நாட்டு கோழி நம்மளால் வந்து நம்ம அதிக முட்டை அதில் எடுக்க முடியாது. வருஷத்துக்கு 80 முட்டை தான் எடுக்க முடியும். 70 to 80 முட்டை தான். அது சிறுவடையாக இருந்தாலும் சரி, பெருவடை கோழியாக இருந்தாலும் சரி, 70 to 80 முட்டை தான் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம சிக்காக கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 70-75% தான் ஹேச்சிங் ஆகும். அப்போ நமக்கு சிக்ஸாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா 55 சிக்கிலேருந்து 60 சிக்கு தான் நமக்கு வந்து சிக்ஸாக ஒரு வருஷத்துக்கே எடுக்க முடியும். அப்போ இந்த கோழியை வந்து நம்ம கமர்ஷியலாகவோ இல்லை நம்ம இதை ஒரு பெரிய லெவல்லையோ சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால தான் யாருமே வந்து பெரிய லெவலில் இந்த கோழியை வந்து வளர்த்து பண்ணுறதில்ல. அதுக்காக அதுக்கு ஆல்ட்ரேஷனாக வந்து இப்போ எந்த கோழி அதிகமாகிடுதோ ஒரிஜினல் பெருவடை கோழியை வந்து கலப்பையினம் பண்ணி
இப்போ கிரிராஜா கோழியில் வந்து ஒரு ஒரிஜினல் பெருவடை கோழி கலப்படம் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் இடையில வர்றது தான் இந்த அசல் கிராஸ் கோழி. அப்போ வந்து அதுலேருந்து வர அந்த அசல் கிராஸ் கோழி பார்த்தோம்னா முட்டை அதிகமாக முட்டையிடும். கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு ஒரு கோழி அசல் கிராஸ் தாய் கோழி அது பட்டை கோழி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஷேப்பும் மாறிடும். கிட்டத்தட்ட அசல் கிராஸுக்கும் ஒரிஜினல் கிரிராஜாவுக்கும் அசல் கிராஸுக்கும் இடையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அந்த கோழி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 முட்டை வரைக்கும் எடுக்கலாம் ஒரு 1 இயருக்கு. இப்போ வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி 70 முட்டை தான் எடுக்கணும், 70ல இருந்து 80. பட் இதுல வந்து 200 முட்டை 200 முட்டை எடுக்கலாம். இப்போ அந்த தாய் கோழியை வச்சுக்குவாங்க. மறுபடியும் ஒரிஜினல் பருவடை கோழியை இந்த தாய்க்கு நம்ம எடுத்த கோழி இருக்கு பார்த்தீங்களா, 200 கோழி வந்துருக்கு இல்லைங்களா, அந்த கோழி கூட கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணி வர்றது தான் நமக்கு அசல் கிராஸ் கோழின்னு வருது. இப்போ நமக்கு இதுல இருந்து மறுபடியும் கிராஸ் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கும் இந்த கிராஸ் பண்ணைக்கோழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே ஃபினிஷிங் பார்க்கும்போது ஒரே மாதிரியே வரும். ஆனால் அந்த கொத்திக்கிற தன்மை கண்டிப்பாக அதில் இருக்கும். இப்படி தான் அசல் கிராஸ் கோழி உருவாகுது. இந்த கோழி வந்து ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து கிரிராஜா கோழி வந்து நார்மலாகவே 4 மாதத்துல கிட்டத்தட்ட 3 கிலோ 3.5 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். அந்த ஜீன் வந்து இந்த அசல் கிராஸ் கோழி கூட இருக்கிறதுனால growth வைஸில் ஸ்பீடாக இருக்கும். அப்போ கறிக்கு வந்து ஸ்பீடாக யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து நமக்கு இந்த கறிக்காக வளர்த்துற கோழிங்கிறது கொஞ்சம் இந்த அசல் கிராஸ் கோழி, கிரிராஜா கோழி, கிரிராஜா ஃபாஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி வந்து சீக்கிரமாக வளர்ந்துடுது. அதுக்காக இதை சூஸ் பண்ணுறாங்க பண்ணையில். ஓகே, ஸோ இது வந்து பர்டிகுலராக எதுக்காக சூஸ் பண்ணுறாங்கிறது சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க ப்ரீட்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட எப்பவுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும்? எப்போவுமே இருக்கும். வாரத்தில் எல்லா சிக்குமே வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஹேட்சிங் ஆகும். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டினாலும் கொடுக்கலாம். ஆனால் முன்னாடியே கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மந்த்லி எவ்வளோ கோழி சிக்ஸ் வந்து நீங்கள் வெளியே அனுப்புறீங்க அப்ராக்சிமேட்டாக? எல்லாத்தையும் கலந்து எல்லா வெரைட்டியும் சேர்த்தனோம்னா எப்படினாலும் ஒரு 10,000-லேருந்து 20,000 சிக்கு சாலிடாக சேல் ஆயிரும். ஒரு 10,000-லேருந்து 20,000 சிக்கு கண்டிப்பாக சேல் ஆயிரும். இது இல்லாமல் பிராய்லர் சிக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே பிராய்லர் ரெகுலராக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கடை வச்சுருக்கிறவங்க நம்மக்கிட்ட பிராய்லர் கோழி வாங்கி சிக்ஸை வாங்கி வளர்த்து அவங்க கடையிலேயே கட் பண்ணி சேல் பண்ணிக்கிறாங்க. இப்போ சிக்ஸுங்கிறது என்ன ஏஜ்ல கொடுப்பீங்க? சிக்ஸோட ஏஜ்ங்கிறது அதாவது வீக்ஸா மந்த்ஸா எப்படி கொடுப்பீங்க நீங்க? நம்ம கிட்ட சிக்கு வந்து 1 டே சிக்கு இருக்கு, 1 மந்த் சிக்கு இருக்கு. ஓகே, 1 டே சிக்கு வந்து அனுபவம் இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. அனுபவம் இல்லாதவங்க 1 மந்த் சிக்கா வாங்கிக்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு? அனுபவம் இல்லாதவங்க 1 மந்த் சிக் வாங்குறதுக்கும் 1 டே சிக் வாங்குறதுக்கும் என்ன டிஃபிகல்ட்டி அந்த இடத்துல இருக்கும்? இப்போ அனுபவம் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியும் கோழிக்கு எந்தெந்த கிளைமேட்டுக்கு எப்படி வளர்த்தணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வந்து 1 டே சிக்கே வாங்கிடுவாங்க. ஆனால் புதுசாக போகிறவங்களுக்கு கோழி பற்றின சுத்தமாக எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் வாங்குவாங்க. அவங்க வந்து 1 மந்த் சிக்கா வாங்குவாங்க. அவங்க ஆனால் 1 மந்த் சிக்கா வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. ஆனால் 1 டே சிக்கா வாங்கி வளர்த்துறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. ப்ராஃபிட் அவங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி நாங்கள் இப்போ என்கிட்டே நீங்கள் வாங்குறீங்கன்னா 1 டே சிக்கா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து A to Z வந்து ப்ராஃபிட் உங்களுக்கே போயிடும். நீங்கள் வளர்த்துறதுலேருந்து ஃபீடு கொடுக்கறதுலேருந்து அந்த 1 மந்த்து நீங்கள் ஒரு வேளை ஒன் மந்த்தாக என்கிட்ட வாங்கினீங்கன்னா 1 டே சிக்கா என்கிட்ட வாங்கும்போது ஒரு 20 ரூபா விற்கிற கோழி நான் 1 மந்த்தாக உங்ககிட்ட கொடுக்கும்போது 90 ரூபாய்க்கு கொடுப்பேன். இடையில நான் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்களே வாங்கி எடுக்கும்போது என்கிட்ட நீங்கள் கொடுக்குற ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நீங்களே அந்த ப்ராஃபிட் உங்களுக்கே கிடைக்கும். நீங்கள் 1 டே சிக்கா எடுத்து வளர்த்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 1 டே சிக்கா எடுக்கிறோன்னா ரொம்பவே கம்மி ப்ரைஸில் எடுக்க முடியும். 1 மந்த்துங்கும் போது அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட மார்ஜின் வந்து சொல்கிறீங்க. ஸோ இப்போ அது 1 டே சிக்கா எடுக்கிறது 1 மந்த் சிக்கோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி இல்லையா, ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி? இப்போ 1 டே சிக்கா எடுத்து பண்ணும்போது புதுசாக போனவங்களுக்கு அதை பற்றின இது தெரியாது. ப்ரூடிங் செட்டப் பண்ணுங்கிறது தெரியாது, என்ன மெடிசன் கொடுக்கணுங்கிறது தெரியாது. கோழிக்கு தேவையானது டெம்பரேச்சர். இப்போ தாய் கோழி கூட குஞ்சு பொறிக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடைய ரெக்கையில் போய் நைட்டு போய் படுத்துக்கும். அந்த தாய் கோழியிலேருந்து வர ஹீட்டுக்காக அது கூடயே அந்த ஹீட்டுக்கு தாய் கோழிக்கிட்ட வந்து எடுத்துக்கும். அப்போது அந்த கோழிக்கு வந்து அந்த ஹீட்டு கிடைக்கும் போது க்ரோத் வைஸ்லையும் எந்த அளவுக்கு கிளைமேட் இருக்கும் அந்த அளவுக்கு க்ரோத் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீடு அதிகம் எடுக்காது. கோழி வந்து உறங்கிக்கிட்டே தான் ஒரு ஓரமாக போய் குளிருக்கு ஒதுக்கி நின்றுக்கிட்டே தான் இருக்கும்.
தாய் கோழியே எடுத்தாலும் அப்படிதான் ஒரு மாடு போய் நிற்கும். அது ஏன்னா அது குளிரும், அந்த குளிருக்காக வந்து அதோடைய ரெகுலர் லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இதுவே வந்து இப்போ அந்த டெம்பரேச்சர் கொடுக்குறோம், ஒரு பண்ணைக்குள்ளேயே ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறோம்னா நீங்கள் அந்த பனிக்காலமோ வந்தாலும் சரி, மழை வெளியிலே வந்தாலும் கோழி நல்லா ஆக்டிவாக இருக்கும். அந்த கோழிகளுக்கு தேவையானது ஒரு 30லேருந்து 35 டிகிரி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எனி டைம் வந்து ஆக்டிவாக இருக்கும். இப்போ டே ஓல்டு சிக்கன் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு புதுசாக போடுறவங்களை அந்த ஹீட்டை கொடுக்கணுங்கிறது தெரியாமல் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக ரூமில் விட்டு ஃபீடும் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி ஃபீடு கொடுக்கணும்னு தெரியாது, தெரிஞ்சுக்காம அரிசி போட்டால் வளர்ந்துடும், ஏதாவது கம்புக்கு சோளம் கொடுத்தா வளர்ந்துடும் நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அடுத்த ஒரு 5 நாள் 10 நாளுக்குள்ளேயே மொத்த சிக்கும் வீக்ஸ் ஆகி டெத் ஆயிரும். அது வந்து மெயினாக அனுபவம் இல்லாதனால பண்ணுறது தான். இதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கேட்டு எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுங்கிறத அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. ப்ரூடிங் செட்டப்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. அப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க 1 டே சிக்கா எடுக்கிறத விட 1 மந்த் சிக்கா எடுத்து பண்ணுறது அவங்களுக்கு புதுசாக பண்ணுறவங்க கம்மினாலும் சேஃபர் சைடு வந்து. ஆமாம். ஆனால் அடுத்த ஒரு 5 to 6 மந்த்துக்குள்ளே 1 டே சிக்கு ஒரு பேட்ச் எடுத்து அவங்க கற்றுக்கணும். மினிமம் குவான்டிட்டி ஒரு 100 எடுத்து ப்ரூடிங்கு போகிறது எப்படி ஃபீடிங் பண்ணணும், கரண்ட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும். நம்ம கரண்ட்டு ஃபெயிலியர் ஆனால் டக்குன்னு நம்ம நிறையா இதெல்லாம் இருக்குது. கோழி வந்து நம்ம ஒரே ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் ஒரு 300 கோழி இருக்குது, 400 கோழி இருக்குதுன்னா கரண்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சர் குறைய எல்லா கோழியும் ஒன்றா அடையும். ஆனால் நம்ம அந்த மாதிரி அடையுது நம்மக்கிட்ட வேறு எந்த சோர்ஸுமே கரண்ட் இல்லாத டைமில் கேஸ் ப்ரூடிங் இல்லை டக்குன்னு அடுப்பு கறி பற்ற வைக்க முடியாது. அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில் டக்குன்னு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பிரித்து விட்டுறணும். அப்படியே கோழிகளை வந்து குறைச்சி விட்டுறணும். குறைக்கும் போது என்னென்னா நெருக்கம் வந்து கம்மியாயிடும். அப்போது அந்த கார்னரில் மாட்டுற கோழிலாம் வந்து அடிபடாது. நம்ம எந்த அளவுக்கு கோழியை வந்து குறைச்சிட்டு வரோமோ அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற டைமில் அப்போது வந்து கோழி அந்த மாதிரி டைமில் அந்த கோழி காப்பாற்றிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து சொன்னீங்க, இப்போ ஒரு கோழியை வந்து சேஃபர் சைடு ஒரு சிக்கா இருக்கும்போது எடுக்கிறது சொன்னீங்க. இது டெவலப் ஆகி வர்றதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் எடுக்கும்? நார்மலாக ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் இருக்கும். ஆவரேஜாக காமனாங்கிறது எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும்? இல்லை, காமனாக பார்த்தீங்கன்னா இது வந்து 3லேருந்து 4 மாதம் எடுத்துக்கும். இப்போ கிரிராஜா, பிராலேஜுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். மற்றது எல்லா கோழியும் 3 to 4 மாதம். முட்டைக்குன்னு எடுக்கும்போது 5லேருந்து 7 மாதம் வரைக்கும் போகும். இப்போ வான்கோழிலாம் 7 மாதம் எடுக்கும். 5.5 to 7 மாதம் வரைக்கும் வான்கோழி எடுக்கும். வாத்தும் அதே தான், 5.5லேருந்து 7 மாதம். மீதி எல்லாமே காமனாக 5 மாதத்துக்கு அப்புறம் முட்டையிட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து முட்டைக்கோழிங்கிறது ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் முட்டையிட ஆரம்பிச்சிடும். கறிக்காகனா 3.5லேருந்து 4 மாதத்துல கறிக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்போ கறிக்கோழியாக இருக்கட்டும், முட்டைக்கோழியாக இருக்கட்டும், ஸோ இப்போ ஒரு 4லேருந்து 5 மாதம் ஆகுதுன்னா, இப்போ இனிஷியலாக நம்ம சிக்கு வந்து ஒரு ப்ரைஸில் வாங்கியிருப்போம். தென் கோழி வந்து ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இடையில உள்ள ப்ராஃபிட்டுங்கிறது எந்த மாதிரி இதில் ப்ராஃபிட் இருக்கும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும்? ஸோ இதில் வர டேமேஜஸ்லாம் என்னென்ன இதெல்லாம்? இல்லை, டேமேஜ்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய தப்பு தான். நீங்கள் சிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா டே 1லேருந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா சிக்ஸ் டேமேஜ் ஆகாது. அதாவது 100ல் ஒரு 5% காமனாக டேமேஜ் ஆகும். அதுவும் அனுபவம் இருக்கிறவங்க அந்த 5லேருந்து ஒரு 2-3% மட்டும் தான் டேமேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி டேமேஜ் ஆகாது. அவங்க மீட்டுக்கு கொண்டு வந்து சேல் பண்ணுற வரைக்குமே 98% கண்டிப்பாக சேல் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. புதுசாக போனதுனால தான் அந்த டேமேஜ் ப்ராப்ளம் வர்றது காரணம். டேமேஜ் இல்லாமல் நம்ம வளர்த்து கொண்டு வந்தாவே மார்ஜின் நிறையா வரும். நம்ம அந்த மார்டாலிட்டி வந்தாவே நமக்கு வர ப்ராஃபிட் வந்து குறையன்னு அர்த்தம். அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி, முட்டைக்காக வளர்த்துனாலும் சரி, கறிக்காக வளர்த்துனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மார்டாலிட்டி போக போக நம்ம சரி ஒரு நாளைக்கு ஒரு கோழி தானே போகுது, 2 கோழி தானே போகுது. இப்போ முட்டைக்காக வளர்த்துறோம், ஒரு நாளைக்கு ஒரு கோழி தான் போகுது, 2 கோழி தான் போகுதுன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம அது முட்டைக்கு வரதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோழி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா 50 கோழி தான் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 50 கோழி லைஃப் லாங்காக எவ்வளோ, ஒரு கோழி கிட்டத்தட்ட 200 முட்டை இடும். அப்போ 50 கோழி எவ்வளோ முட்டை இடும், அந்த 50 கோழியிலேருந்து எவ்வளோ நம்ம சம்பாதிப்போம், இல்லை சிக்ஸாக கொடுத்தாவோ இல்லை முட்டையாக கொடுத்தாவோ அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் நம்ம அந்த 5 கோழி போனாலும் சரி, 50 கோழி போனாலும் அது நமக்கு வந்து பின்னாடி ஃபியூச்சரில் பெரிய லாஸ் தான். ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. ஸோ 5 கோழி தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது.
5 கோழிங்கிறது ஒரு 1000 முட்டை வந்து அது 5 கோழிங்கிறது ஒரு கோழி 200 முட்டை இட்டாலும் 1000 முட்டை வரும். இப்போ 1000 முட்டை ஒரு முட்டை 10 ரூபான்னு வச்சுட்டா கூட 10,000 ரூபா. 10,000 ரூபா. நமக்கு அந்த 5 கோழிலேருந்து 10,000 ரூபா அதோட லைஃப் லாங்கில் நமக்கு லாஸ் ஆகுது. இது கண்டிப்பா இது ஒரு நல்ல பிசினஸ். இது நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் எது வந்தாலும் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்ல பிஸ்னஸ். ஓகே சார், இப்போ வந்து கோழி பண்ண பிஸ்னஸ்ங்கிறது ஒரு ஃபார்மிங் சைடில் வந்து சில பேர் வந்து நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இல்லை அது லாஸ் ஆகிட்டேன், ஸோ நிறைய சைடு போட்டு லாஸ் ஆகிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸுங்கிறது என்ன? இல்லை லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது காரணம் வந்து அவங்களுக்கு பொறுமை கிடையாது. இப்போ நானும் வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருக்கேன், பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து என்னுடைய ஃபீல்டு நான் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வேலைக்கு போனேன். ஆனால் எனக்கு அங்கே சேலரியோ எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அங்கே ஃபினான்ஷியலில் எனக்கு சப்போர்ட் இல்லை, அது கிடைக்கல. அதனால் நான் வந்து ஓன் பிஸ்னஸாக பண்ணுறதா எனக்கு விருப்பம் அப்படிங்கிறதுனால நான் இதுக்குள்ளே வந்தது. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த ஒரு அனுபவம் கிடையாது. நான் அவசரப்பட்டுட்டு நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தேன்னா எல்லாமே இந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்த்து தான் ஆரம்பித்தது. யூடியூப் சேனலில் சும்மா என்ன நம்ம ஃப்ரீயாகும் போது பார்க்குறது யூடியூப் சேனலில் தான். அதில் நம்ம பார்த்து நிறையா பேர் சொன்னது நிறையா பேர் வந்து லாபம்னு சொல்கிறதுனால நம்ம ஆரம்பித்தது. நான் ஆரம்பிக்கும் போது அவசரப்பட்டு அளவுக்கு அதிகமாக நான் ஆசைப்பட்டு நிறையா கோழி இறக்கிட்டு அதிலிருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 11 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு லாஸ் ஆனது. இதே தான் இந்த முட்டைக்கு தான். கொரோனா வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஃபார்மில் மெயினாக அனுபவம் இல்லாமல் நிறையா எனக்கு லாஸ் ஆனது. ஓகே சார், ஸோ ஒரு 11 லட்ச ரூபாய் இதே ஃபீல்டில் லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இப்போ மந்த்லி டர்ன் ஓவருங்கிறது எவ்வளோ பண்ணுறீங்க? இப்போ மந்த்லி டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட டர்ன் ஓவருங்கிறது ஒரு 10 லட்ச ரூபாய் மாதத்துக்கு பண்ணுற அளவுக்கு உண்டான இது நல்லா ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே, ஆனால் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ சோனாலி பிரீடு வந்து ஒரு 1000 கோழி வந்து எடுக்கிறோம், 1000 சிக்கு எடுக்கிறோம். ஸோ அது வளர்த்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஒரு 3-4 மந்த்ஸ்க்குள்ளே என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது, தென் ஃபைனலாக என்ன ப்ராஃபிட் வந்து அதில் கிடைக்கும்? இல்லை இப்போது சோனாலி கோழின்னு எடுக்கிறோம்னா அதாவது முட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முட்டைக்காக எடுக்கிறாங்கன்னா நீங்கள் முட்டைக்கு தான் எடுக்கிறீங்கன்னா எடுக்கும் போதே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கே வாங்கினாலும் எனக்கு ஃபீமேல் டே ஒன் டே சிக்கல் எடுக்கும்போது ஃபீமேலாக கிடைக்குமான்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஃபீமேலாக கிடைச்சா உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டு. உங்களுக்கு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் மிக்சிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயிலு ஃபீமேல் 50% உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 50% கிடைக்கும் போது நீங்கள் அந்த சேவலையும் சேர்த்து நீங்கள் வளர்த்து கொண்டு வருவீங்க 4 மாதத்துக்கு. அப்போது அந்த 4 மாதத்துக்கு நீங்கள் தீனி போகிற ஃபீடு இதெல்லாம் உங்களுக்கு அந்த சேவல் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். என்ன கேட்டால் நீங்கள் ஏதோ ஒரு ரேட்டு கொடுத்து இது பண்ணிடுறீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு போல் டே 1 எடுக்கும் போது 1000 கோழி நீங்கள் வளர்த்தணும்னு பிளான் பண்ணிங்கன்னா 1000 கோழிக்கான ஃபீமேல் கேட்டிங்கன்னா ஃபீமேலாக மோஸ்ட்லி கிடைக்கும். ஃபீமேலே வாங்கி வளர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோழிக்கு 900 கோழி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங்கில் நிற்கும். ரெடி டு அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான கோழியாக 900 கோழி நிற்கும். அந்த 900 கோழியிலிருந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 600லேருந்து 700 முட்டை ஆவரேஜாக கிடைக்கும். முட்டைக்காக வளர்த்தும் போது ஒரு முட்டை நீங்கள் வந்து 10 ரூபான்னு விற்றா கூட ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 6000 ரூபாய் கிடைக்கும். அந்த 6000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஒரு தீவன செலவு ஒரு 4000 ரூபா போனாலும் 2000 ரூபாங்கிறது ப்ராஃபிட்டாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுக்கலாம். இது வந்து மினிமம் கோழி சொல்கிறேன். இதுவே நீங்கள் கோழி இன்னும் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக போகும். ஃபீடும் வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷனாக வந்து பசுந்தை விடமோ வேறு ஏதாவது மக்காச்சோளம் கம்மியாக கிடைச்சா மக்காச்சோளம் கொஞ்சம் கலந்து இந்த மாதிரி ஃபீடோடைய ரேஷியோ வேல்யூ அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனமாக வேறு ஏதாவது மூலியமாக குறைக்கலாம் அப்படிங்கிறது குறைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ராஃபிட் வைஸில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் வச்சுக்கோங்க. கம்பெனி ஃபீடுங்கிறது ஒரு கேஜி என்ன ரேஞ்சில் இருக்கும்? அது கம்பெனி ஃபீடு பார்த்தீங்கன்னா நிறையா டைப் இருக்குது. அதில் ஸ்டார்ட்ரு, ஃபினிஷர் இந்த மாதிரி அது கோழிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ என்னது முட்டை கோழி எடுத்திங்கன்னா 1 கிலோ 30 ரூபா வந்துட்டுருக்கு. கறிக்காக வாங்குறதுனா கிலோ 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் அதோட ஃபீடோட ரேட். ஸோ அந்த டைமில் ஒரு மக்காச்சோளத்தோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. மக்காச்சோளம் ஃபுல்லாக சேர்த்தக்கூடாது, மிக்ஸிக்கெல்லாம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதை போடும்போது நம்ம அந்த ஃபீடோட காஸ்ட்டையும் குறைக்கலாம். அதே நேரத்தில் இது போக வந்து மெயினாக பசுந்தை உணவை சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இப்போது இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த கோழி வந்து எந்த அளவுக்கு பசியை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்குற அடர் தீவனம்
அதிகம் எடுத்துக்காது. இப்போ நம்ம பசு தீவனம் எதை கொடுத்தாலும் சாப்பிடும். அந்த பசு தீவனம் கொடுத்து வரும்போது நமக்கு இப்போ ஒரு நாளைக்கு 100 கிராம் சாப்பிடுறதுன்னா ஒரு 20 கிராம் நம்மக்கிட்ட எடுக்க கம்பெனி ஃபீடை வந்து குறைச்சிக்கும். குறைச்சி 80 கிராம் எடுத்துச்சுன்னா நமக்கு அந்த 20 கிராம் சேவ் ஆகும். அந்த 20 கிராம் சேவும் போது ஓவராலாக நம்ம ஒரு மாதத்துக்கு பார்க்கும்போது அது நமக்கு ஒரு இன்கமாக கிடைக்கும். நம்மளுடைய ப்ராஃபிட்டில் அது கொஞ்சம் ஃபீடு காஸ்ட்லாம் ரெடியூஸ் ஆகும். கோழிகளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம்ங்கிறது ஃபீட் காஸ்ட் தான் அதிகப்படியான. ஆமாம், நமக்கு செலவுன்னு பார்த்தா ஃபீடு காஸ்ட்டு. ஒன்ஸு கோழியை வந்து நம்ம டெய்லி காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் விசிட்டிங்கில் இருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து மிட் நைட்டில் போயிட்டு பார்க்கணும். கோழிக்கிட்ட லைட்டை ஆஃப் பண்ணிடணும். கோழி தூக்கிட்டு இருக்கும்போது கோழி வந்து சவுண்டு எப்படி விடுதலுக்கு அதை பார்க்கணும். அதாவது ஏதாவது ஒரு மாதிரி கறக்குன்னு சவுண்டு வரும். சளி இருக்கா அப்படிலாம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோம், நைட்லாம் போய் கோழி எட்டி பார்க்காதே இருந்தோம்னா அதுக்கு சளி இருக்கிறது நமக்கு தெரியாமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக எல்லா கோழிக்கும் டக்குன்னு பரவிடும், ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அப்புறம் நமக்கு ஒன்ஸு கோழிக்கு சளி வந்தாவே முட்டையிற குறைஞ்சிரும். முட்டையிற அந்த குவான்டிட்டி குறைஞ்சிரும். குவான்டிட்டி குறையும் போது நமக்கு ப்ராஃபிட் எல்லாமே மறுபடியும் ரெடியூஸ் ஆகிடும். அதனால் கோழி வந்து நம்ம வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது நைட்டில் விசிட். நைட்டில் 11 மணி 12 மணி அந்த டைமில் போனால் தான் நமக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கும் நமக்கு தூங்குற டைமில். இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி எங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிங்க. சிக்கன் எடுக்கிறதுன்றது வந்து ஃபைனலாக வந்து வெளியே கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் உள்ளது காமிச்சிட்டீங்க. ஸோ அடுத்தபடியாக ஒரு 6 மாதம் ஒரு 4 மாதம் வளர்த்துட்டோம். வளர்த்ததுக்கப்புறம் இதில் அடுத்து இருக்க மேஜர் ஸ்டெப் என்னென்னா மார்க்கெட்டிங். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் வந்து எந்த மாதிரிலாம் இவங்க வந்து பிளான் பண்ணுங்க? இல்லை, மார்க்கெட்டிங் வந்து இந்த 6 மாதம் அவங்களுக்கு டைம் இருக்குது. மெயினாக அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். 4 மாதம்னா 4 அசலி காசுனா 4 மாத கோழி, மற்றது முட்டைக்காக வளர்த்தாங்கன்னா 6 மாத கோழி. இவங்க வந்து இந்த 6 மாதத்துல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க, இல்லை நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிடணும். அந்த 6 மாதம் இருக்கிற டைமில் நீங்கள் ஃப்ரீ டைம்லலாம் வந்து மார்க்கெட் பண்ணுறத வந்து கற்றுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே வந்து மார்க்கெட்டிங் இல்லாததுனால தான். எனக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து நான் உற்பத்தி வந்து பண்ணிட்டேன். மார்க்கெட்டிங் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கோழி உற்பத்தி பண்ணிட்டேன், சிக்ஸ் உற்பத்தி பண்ணிட்டேன். ஆனால் என்னால் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சரியான ஆளுங்களா, அதனால் சிக்கன் நிறையா டேமேஜ் ஆகி வீக்ஸ் டெத் ஆகிடுச்சலாம். அதில் தான் எனக்கு லாஸ் ஆனது காரணம். எப்படி சரி பண்ணீங்க மார்க்கெட்டிங் வந்து எப்படி மாற்றி அமைச்சிங்க? இல்லை, மார்க்கெட்டிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எனக்கு நிறைய கை கொடுத்துச்சு. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எனக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மெயினாக. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஒரு கஸ்டமரோ இல்லை ஒரு பையரோ ஒரு டீலரோ யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஃபோன் நம்பரை. இப்போ நீங்கள் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு டீலருக்கு ஒரு கோழி ஒரு வெரைட்டி கேட்குறாங்க, அவங்களுடைய சரௌண்டிங் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க, எங்கேயுமே அந்த கோழி கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற உங்கள் நம்பரை பார்ப்பாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 90% வந்து உங்கள் ரேட்டுக்கே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 200 சொல்கிறீங்கன்னா ஒரு 180 190 வரைக்கும் உங்கள் ரேட்டுக்கு முடிஞ்சிடும். அப்போது நீங்கள் டீலரை விடக்கூடாது. அதாவது எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். அது ஒரு சிக்கு கேட்டாலும் சரி, 100 சிக்கு கேட்டாலும் சரி, உங்கள் மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ நான் ஆரம்பத்தில் அது தப்பு பண்ணது. நான் வந்து என் டீலரை நம்ம கால் பண்ணுறவங்க யார் நம்பரையும் மொபைலில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் ஒரு கால் எந்த ஒரு கால் வந்தாலும் அது இந்த நேம் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு இன்றைக்கி எனக்கு கோழி நைட்டு வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு 200 கோழி கொஞ்சம் சேல் ஆகும் அப்படின்னா கூட நான் ஸ்டேட்டஸ் வச்ச அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த சிக்கு புக் ஆகிடும். இது ரியலாக நடக்கிறது. ஏன்னா என் கான்டாக்டில் 7,000 8,000 பேர் கான்டாக்ட்ஸில் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. நான் ரேட்டை வந்து கண்டிப்பாக குறைச்சி தான் போடுவேன். அந்த டைமில் சேல் ஆகலைன்னா நான் பார்ப்பேன், ஃபார்மில் இடம் இருந்தால் ஃபார்மில் இறக்கி விட்ருவேன். ஃபார்மில் இடம் இல்லை அப்படின்னா நான் ரேட்டில் என்னுடைய மார்ஜினை குறைச்சிட்டு நான் ரேட்டை கம்மி பண்ணி நான் ஸ்டேட்டஸ் வச்சாவே கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வாங்கிடுவாங்க. சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். இது போக நீங்கள் இந்தியா மார்ட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்கொயரி வரும். எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, அது தமிழ்நாடு மட்டும் இல்லை,
நார்த் இந்தியா ஓவரால் இந்தியா எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் நம்பரை ஸ்டோர் பண்ணுவீங்க. எனக்கு வந்து இப்போ அதிகம் நார்த்து சைடு தான் மூவ் ஆகும். ஆனால் எனக்கு நான் ஆரம்பித்த புதுசில் நார்த்துலேருந்து எனக்கு கால் வரும். ஆனால் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், எனக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் புரியாது. அதனால் நான் வந்து நிறையா நம்பர் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ கிட்டத்தட்ட நான் என்னுடைய சேல்ஸில் ஒரு 70% நான் இப்போ சேல் பண்ணுறது நார்த்து சைடு தான். இங்கேருந்து நான் மூவ் பண்ணுறது தான் அதிகம். அது காரணம் வந்து நான் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் காரணம். இப்போ லாங்குவேஜ் எப்படி சமாளிச்சிங்க? இல்லை, இப்போ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அங்கே நார்த்து சைடு நான் இங்கிலீஷில் தான் நான் பேசுவேன். ஆனால் அவங்கள பேசுறது நமக்கு புரியும், நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியும். முடிஞ்சிருக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷன் பண்ணிக்குவோம். வாட்ஸ்அப்பில் அவன் லாங்குவேஜில் அவன் அமைச்சுட்டாலும் அதை நான் வந்து என்னோட லாங்குவேஜுக்கு மாற்றிக்குவேன், தமிழில் மாற்றிடுவேன். இல்லை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு அவன் எதை பற்றி பேசுகிறாங்கிறது புரிஞ்சிடும். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை கொடுப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெண்டாவது நம்மளை நோட் பண்ணிட்டு வருவான். இப்போ நான் டெய்லி ஸ்டேட்டஸில் வந்து இன்றைக்கி நான் இந்த ஊருக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். இப்போ நான் டெய்லி பேக்கிங்கோ இல்லை டெலிவரி ஆகிறதுலாம் நான் டெய்லி ஸ்டேட்டஸில் வச்சுருவேன். இன்னைக்கு வந்து இவ்வளோ லாட் வந்து இந்த ஊருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நான் ஒரு ட்ரெயினில் ஏற்றுறதுலாம் வந்து நான் பாக்ஸை போட்டு அதெல்லாம் பேக்கிங்காக ஸ்டேட்டஸில் வைப்பேன். அதை வந்து கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரியாதவன் அவன், ஏன்னா நம்பர் அவனும் சேவ் பண்ணி வச்சிருப்பான். அவங்க சேவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அவங்க ஸ்டேட்டஸ், நம்ம ஸ்டேட்டஸ் அவங்க பார்க்க முடியும், அவங்க ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க முடியும். இப்போது என்னுடைய இதை நான் அவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ என்கிட்ட கோழி கொஞ்சம் எடுக்கலனா கூட அவங்க வந்து ஒரு வருஷம் ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்த்துட்டே வருவாங்க. டெய்லி ஸ்டேட்டஸ் போடுறத பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இங்கே டெய்லியும் அனுப்புகிறாங்க, இந்த ஊருக்குலாம் அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம சிம்பிளாக ஒரு 100 கோழி கொஞ்சம் அதை ஆர்டர் கொடுத்து பார்ப்போம், 200 கோழி அதை கொடுத்து பார்ப்போம்னு ஃபஸ்ட் டைம் கொடுப்பாங்க. பேமெண்ட்டும் உடனே கேட்டதும் போட்டுருவாங்க. ஆனால் எல்லாமே லாங்குவேஜ் தெரியாமல் தான் போடுவோம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவன் என்ன பேசுகிறான்னு நமக்கு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன பேசுகிறோம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போட்டுருவோம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் அவனும் இங்கிலீஷில் பேசுவான், மற்றபடி காமன் லாங்குவேஜில் பேசிக்கும். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தியில் தான் அங்கே நார்த்து சைடும் ஃபுல்லாக ஹிந்தி தான். ஆனால் நானும் இப்போ ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஆசை இல்லை, தெரிகிற மாதிரி ஒரு ஆளை நான் மல்டி லாங்குவேஜ் தெரிகிற மாதிரி ஆளை பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மாடர்ன் டூல்ஸை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதாக இருக்கட்டும், தென் உங்களோட ஃபீட்பேக் ஒவ்வொரு டைமும் அனுப்புறதா வைக்கவும் ப்ராசஸை வைக்கிறதாக இருக்கட்டும், என்னைக்கோ ஒரு நாள் வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை எனக்கான அந்த மாதிரி மற்றது தான். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட நார்த்தில் நிறைய பேர் வராங்க. நீங்கள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த்தில் நிறையா கஸ்டமர் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சிக்கன் வந்துடும். ஏன்னா நான் இது வரைக்கும் நார்த்தில் எந்த கஸ்டமருக்கும் சிக்கன் அனுப்பாமல் விட்டதில்லை. அப்படி அனுப்ப முடியலாலும் பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகிடும், பேமெண்ட் திருப்பி போட்டுருவேன். ஏதாவது ஒரு, ஏன்னா அனுப்ப முடியாததுக்கான வந்து ட்ரெயின் இஷ்யூவாக தான் இருக்கும். ட்ரெயினில் ஸ்பேஸ் கிடைக்காது, இல்லை நம்ம ஏதாவது இப்போ மழை வந்தால் ட்ரெயின் ட்ராக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ட்ரெயின் இஷ்யூவாக இருந்தால் மட்டும் தான் கேன்சல் ஆகும். 6 கண்டிப்பாக மோஸ்ட்லி லோட் ஆயிரும். ட்ரெயினில் தான் அனுப்பிச்சு விட்றோம். வண்டி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே, கேரளாக்குள்ளே, இந்த லோக்கலுக்குள்ளே வந்து ஆர்டர் அதிகமாக இருந்தால் வண்டியில் கொடுத்துருவோம். ஆரம்பத்தில் வண்டியில் தான் ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். லைன் டெலிவரி மாதிரி போட்டு இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரூட்டு போடுவோம். மொத்தமாக ரூட் எடுத்து அதில் 50 கோழியோ 20 கோழியோ எவ்வளோ கேட்டாலும் மொத்தமாக எடுத்து ஒரே லாட்டாக வண்டி அமைச்சிட்டு அங்கங்கே இப்போ போகிற வழியில் கஸ்டமரை வர சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போவோம். இதை ஒரு 300-200 கோழி 300 கோழினா டேரெக்டாக ஃபார்மில் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ கஸ்டமர் அந்த மாதிரி வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நாளைக்கே வேணும், இன்றைக்கே வேணும், உடனே வேணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ நாங்கள் இந்த லாக்டவுன் டைம், கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் டைம் எடுத்துக்குவோம். 1 வாரம் ஃபுல்லாக ஆர்டர் எடுப்போம் ஒரு ரூட்டுக்கு. அந்த ரூட்டில் 1 வாரம் கழிச்சு தான் நாங்கள் வண்டியை அனுப்பிச்சிடுவோம். அப்போ எங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக அனுப்பும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பெருசாக வராது. இப்போ இவங்க கேட்குறது இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க கஸ்டமர். எனக்கு உடனே வேணும், இன்றைக்கே வேணுங்கும் போது கேட்கும்போது நம்ம வேறு வழி இல்லாமல் ட்ரெயின்லேயும் அனுப்புறது. ட்ரெயின்லேயும் அனுப்பும்போது நமக்கு மினிமம் ஆர்டர் எதுவும் நிற்கிறது இல்லை. இப்போ ரொம்ப பல்காக கேட்குறாங்கன்னா மட்டும்தான் வண்டியில் அனுப்பிச்சு வர்றது. வண்டி இருக்குது இப்போ, ஆனால் வண்டி பெருசாக யூஸ் ஆகிறது இல்லை. வண்டி இப்போதைக்கு ஹேச்சரி ஃபார்ம் டு ஹேச்சரி டு ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது ஒழிய வெளியில் அனுப்புறதுக்கு பெரிய லெவலில் ஆர்டர் வந்தால் போகுது. ஆனால் அந்த லைன் டெலிவரி வந்து யாரும் இந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்குறதில்ல. இப்போ மார்க்கெட்டிங்கில் நீங்கள் டிஜிட்டல் சைடு பண்ணதை சொன்னீங்க.
ஸோ இப்போ ஃபீல்டு மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, லைவ்ல போயிட்டு மார்க்கெட் பண்ணுறது? இல்லை, லைவ்ல நம்ம போனதே இல்லை. வரும் லைவ்ல நமக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கலாம். எனக்கு இதுக்கே டைம் கரெக்டாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட சிக்கை எடுக்கிறவங்க லைவ்ல, ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணதை வந்து சிக்ஸை டேரெக்டாக சேல் பண்ணுவீங்க. உங்ககிட்ட சிக்ஸை எடுத்து வளர்க்குறவங்க வந்து கறிக்கோழிக்கும் முட்டைக்கும் தான் அவங்க பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அதையும் அவங்க வந்து இதே மாதிரி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஒரு செக்மெண்ட்டு அவங்க பண்ணலாம். நான் வந்து பண்ண போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கோழி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நான் யார்கிட்ட முதல்ல அப்ரோச் பண்ணணும்? இந்த லோக்கல்ல இருக்க கறிக்கடையெல்லாம் போய் நான் அப்ரோச் பண்ணுமா, இல்லை அதுக்குன்னு ஒரு மொத்தமா ஒரு வியாபாரின்னு யாராவது இருப்பாங்க? இல்லை, அப்படி மொத்த வியாபாரிட்டு நீங்கள் எடுத்ததும் போனீங்கன்னா போக முடியாது. நீங்கள் இப்போ நீங்கள் மினிமம் குவாலிட்டி வளர்த்தும் போது நீங்கள் லோக்கலில் தான் வளர்த்தாகணும். மேக்ஸிமம் குவாலிட்டி வளர்த்தும் போது நீங்கள் வந்து பெரிய ஒரு பையரை பிடிச்சி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கஸ்டமர் இருந்தாங்கன்னா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களால் முடியலன்னா கண்டிப்பாக டீலரு தான். எனக்கு ஏன்னா என்ன முதலிக்கும் பார்த்தீங்கன்னா டீலர் தான். கஸ்டமருக்கு எனக்கு டேரெக்டாக கால் பண்ணால் நான் இது பண்ணுவேன். இதுக்குன்னு டீலர்ஸ் தனியாக இருக்காங்க கோழிகள்? இல்லை, நிறைய டீலர் இருக்காங்க. ஆனால் எல்லா டீலருக்கும் எல்லா டைமும் ஆர்டர் வராது. இப்போ நான் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு கருங்கோழி இருக்குதுன்னா கருங்கோழி எனக்கு எல்லா டைமும் எனக்கு ஆர்டர் வராது. வேறு யாருக்காவது வரும். அவங்க மூலியமா அப்படியே கன்வெர்ட் ஆகி மாறிக்கு வர்றது தான். அது ஒரு நெட்வொர்க்காக இருக்கும். டீலர் நெட்வொர்க் வந்து நமக்கு ஒரு நெட்வொர்க் வந்து. ஆமாம், டீலர் நெட்வொர்க்கு மெயினாக தேவை. இப்போ டீலருக்கு அவங்களுக்குள்ள ஒரு 10 டீலர் இருப்பாங்க. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ள மாற்றி பை பண்ணிக்குவோம். அவங்க கிட்ட கோழி இல்லைன்னா என்கிட்ட வாங்கிக்குவாங்க. என்கிட்ட இல்லாத கோழி அவங்க கிட்ட நான் எடுப்பேன். அந்த மாதிரி மாறி எடுக்கும்போது எப்படின்னா ஒன்று அவங்க கோழி என் கோழியும் சேல் ஆயிரும், அவங்க கோழியும் சேல் ஆயிரும். எங்களுக்குள்ள 10 பேர்த்துக்குள்ள யாருக்கு ஆர்டர் வந்தாலும் நாங்கள் அப்படியே மாற்றி அதை க்ளோஸ் பண்ணி செல் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து பெருசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆளுங்க இருக்கணும். ஒருத்தர் இல்லாமல் குறைஞ்சதான் ஒரு 10 பேர் 20 பேராவது இருந்தால் மட்டும்தான் அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக மார்க்கெட்டிங் செஷன் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ ஒரு ஓவராலாக இதை சம்மரைஸ் பண்ணிடலாம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்கிறது புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ ஒரு சிக்கு வாங்குறதுலேருந்து தென் இது வரைக்கும் ஒரு பிகினருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி. எனக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு வந்து என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வந்து மேஜராக நோட் பண்ணணும், தென் எப்படி மார்க்கெட் பண்ணுங்கிற வரைக்கும் ஒரு ஷார்ட்டாக ஒரு நோட் மாதிரி சொல்லுங்கள். புதுசாக பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறது அவங்களுடைய எதுக்காக இந்த கோழி வாங்குறாங்கிறத முதல்ல டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. முட்டைக்கா கறிக்கா இல்லை ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி என்ன கோழி சேல் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. இப்போ சென்னை சைடெலாம் எல்லா கோழியும் சேல் ஆகும். இது கோயம்புத்தூர் திருப்பூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா பெருவிட கோழி மட்டும் தான் சேல் ஆகும். அந்த சைடு நீங்கள் அசல் கிராஸ் கோழி கொடுத்தீங்கன்னா பெருசாக மூவ் ஆகாது. இதே வந்து இந்த ஜெயங்கொண்டம் கடலூர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவிட கோழி அதிகம் போகும். அந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கோழி இருக்குது. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோழியை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இடத்த ரெடி பண்ணுங்க. இடத்துக்கு வந்து தண்ணியில் வாட்டர் பிஹெச் லெவல் செக் பண்ணிக்க. மெயினாக இடம் செட்டு போகிறத வந்து கொஞ்சம் ஹைட்டாக போட்டுக்குவாங்க. கோழி இருக்கிற அந்த பேஸ் வந்து பெட்டு வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மழை டைமில் தண்ணி உள்ள வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு 1 month உங்களுக்கு வந்து பிகினர்னா நீங்கள் 1 month சிக்கா வாங்கி வளர்த்துறது தான் பெஸ்ட்டு. வாங்கி வளர்த்துக்குங்க. 1 monthலேருந்து அதுக்கப்புறம் வேக்சினேஷனு, ஃபீடிங் காஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து மெயினாக நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு கோழி வளர்த்துறீங்கன்னா நீங்கள் வாங்கினது ரேட்லேருந்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கோழி 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 100 ரூபா நீங்கள் இந்த கோழிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீடு கொடுக்குறீங்க, என்ன மருந்து கொடுக்குறீங்க, எவ்வளோ செலவாயிருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் சேல் பண்ணும்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கிங்க. மொத்தமாக உங்களுக்கு ஒரு 250 ரூபா ஒரு கோழிக்கு செலவாயிருக்குன்னா நீங்கள் அதுக்கு மேலே வச்சு விற்றா தான் அந்த கோழிக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மைனஸ், உங்களுக்கு லாஸ் தான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. கண்டிப்பாக முதல் 2-3 பேட்ச் உங்களுக்கு பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. அதனால நீங்கள் டே ஓல்டு சிக்கன்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. டே ஓல்டு சிக்கன் ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கொள்முதல் காஸ்ட்ல ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அது வந்து நமக்கு ப்ராஃபிட்ல ஆட் ஆகும் டே ஹோல்ட்ஸ்க்கு வந்து பண்ணும்போது. ஸோ ஒரு 2 பேட்ச் 3 பேட்ச் முடிக்கும் போதே நமக்கு அந்த டே ஹோல்ட் சிக்கையும் எடுத்து பேரலாக நம்ம
வளர்த்து பழகிக்கணும் இல்லையா? ஒரு 100 கோழியாவது எடுத்து 100 கோழி குஞ்சாவது எடுத்து கண்டிப்பாக ஒரு 100 கோழியாவது எடுத்து வளர்த்து பழகிக்கிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து அப்படியே ஸ்டெப் பைஸாக 200 300 500 அதுக்கப்புறம் அவங்க பழகிக்குவாங்க. ஒரு ஒரு 300 கோழி கண்டிப்பாக எல்லா நோயும் வரணும். எல்லா நோயும் வந்தால் தான் உங்களுக்கு அதை எப்படி க்யூர் பண்ணுங்கிறத கற்றுக்க முடியும். நோயே வரலன்னா உங்களால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியாது. கோழிக்கு எல்லா நோயும் வரணும், எல்லா வியாதியும் வரணும். வந்து அதுக்கு க்யூர் பண்ணுறது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஃப்யூச்சரில் பல்காக பண்ணும்போது பெரிய லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு அதை உடனே சரி பண்ண முடியும். அதுக்கான சிம்டம்ஸை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கோழிக்கு நோய் வருதுன்னா அது வந்து எப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு நோய் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோழி இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு ஆவரேஜாக ஒரு 100 கிலோ தீவனம் போடுறேன் அப்படின்னா 100 கிலோ ரெகுலராக சாப்பிடும். நல்லா தெளிவாக இருக்கிற கோழி, நல்லா ஆக்டிவாக இருக்கிற கோழி 100 கோழி சாப்பிட்டுட்டு வரும். அதில் வந்து ஒரு பாதி கோழிக்கு ஏதாவது நோய் உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபீடு வந்து குறையும். நீங்கள் அதுக்கு அவங்க கோழி நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஃபீடு ரெடியூஸ் ஆனாவே அந்த கோழியில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஃபீடு வந்து தேக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீடு சாப்பிடாம போட்ட ஃபீடு அப்படியே இருக்குது அப்படின்னா கோழிகளுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கோழிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஃபீடு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உடனே எடுத்துக்கிட்டால் மார்ட்டாலிட்டி ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து வேக்சின் சொன்னீங்க, அதே மாதிரி மெடிசன்ஸும் ரெகுலராக அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ எந்த ப்ரீட் எடுத்தாலுமே அதுக்குண்டான இல்லை, எந்த ப்ரீட் எடுத்தாலும் வேக்சின் மெயின். நீங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டாக் வளர்த்துறீங்கன்னா எல்லா வேக்சினும் போட்டுக்கிறது நல்லது. கறிக்கு வளர்த்தும் போது பெருசாக வேக்சின் தான், ஒரு 3 வேக்சின் 4 வேக்சின் போட்டால் போதும். ஏன்னா அது உங்களை விட்டு உடனே வெளியில் போயிடும். ஆனால் பேரண்ட் இருக்கும்போது 1.5 வருஷம் 1 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் அதை வளர்த்த போகிறீங்க. அப்போது அதுக்கான நீங்கள் மெடிசனும் கொடுத்தீங்கன்னா வேக்சினும் கொடுத்துக்கணும், மெடிசனும் கரெக்டாக கொடுத்துக்கணும். நீங்கள் முட்டை ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா முட்டை எடுக்கும்போது அதுலேருந்து இம்யூனிட்டி பவர் எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் அதுக்கு சப்ளிமெண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் மெடிசன் கொடுத்துட்டே வரணும். இப்போ ஒரு கோழிலேருந்து நம்ம ஒரு மாடே பால் கறக்குதுன்னா நீங்கள் தீவனமே போடாமல் பால் கறந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம மருந்து இடம் கொடுத்து தான் நம்ம அதை வந்து அந்த கோழி வந்து அப்படியே அந்த லெவலில் அப்படியே வச்சுக்கணும். ஒரு கோழி வெயிட் ஒரு 1.5 கிலோ வெயிட்டுக்குன்னா 1.5 கிலோ வெயிட்லேயே இருக்கணும். அது 4 மாதத்தில் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனே அடுத்த 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கோழி முட்டை வந்து குவாலிட்டியாக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கோழி வந்து சீக்கிரமாக அந்த முட்டையிற ஏஜ் வந்து சீக்கிரமாக வந்துடும். இதே நீங்கள் சப்ளிமெண்ட்டு இந்த வைட்டமின்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த கொடுக்குற மருந்துலேருந்தே நமக்கு வந்து முட்டை கிடைக்கும். ஃபீடு அந்த மருந்துலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த கோழியில் உடம்புலேருந்து நமக்கான அந்த சத்து எடுத்துக்காது. ஏன்னா நமக்கு அது கொடுக்க அந்த மருந்துலேருந்தே அதுக்கான அந்த சத்துலேருந்தே நமக்கு அந்த முட்டை வந்துடும். கோழியாகவே இருக்கும், நமக்கு முட்டை கிடைச்சிடும். இதே நம்ம கோழிக்கு எந்த ஒரு இதுவுமே மருந்து கொடுக்காம நம்ம ஒரு அந்த கோழிக்கு எனர்ஜியே நம்ம கொடுக்காம நம்ம ஃபீடு மட்டும் போட்டு பண்ணும்போது கண்டிப்பாக கோழி ஏஜ் வந்து சீக்கிரமாக அட்டணும் இதாக முடிஞ்சிடும். அதோடைய ஆயுள் காலம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்து பேரலாக மார்க்கெட்டிங்கும் ஒன் சைடு நம்ம வந்து பார்த்துக்கணும். தென் இப்படி பண்ணோன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸாக கொண்டு போக முடியும் இல்லையா? ஓகே, தென் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க மாடியிலலாம் அதை வந்து அது எந்த வகையில் பாசிபிலிட்டி? இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா அவங்க வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து வில்லேஜ் சைடு. சிட்டி சைடுனா இன்னும் நல்லது. ஆனால் சிட்டி சைடில் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மெல்ல வருதும்பாங்க, பக்கத்து வீட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்பாங்க. வில்லேஜில் இல்லை கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவில் கொஞ்சம் வீடு தள்ளி இருக்குதுன்னா அதெல்லாம் பண்ணலாம். இப்போ மாடியில் வச்சு பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் அவங்களும் அதே தான், ஃபீமேல் கோழியாக வாங்கிட்டாங்கன்னா கோழியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை சிக்காவும் வாங்கிக்கலாம், ஒன்மத்தாக வாங்கிக்கலாம், இல்லை பெரிய கோழியாக கூட வாங்கி அவங்கெல்லாம் பண்ணலாம். பண்ணும்போது இப்போ ஒரு 300 கோழி அவங்க வச்சு வாங்கி பண்ணுறாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 கோழியிலேருந்து ஒரு 150 முட்டை கிடைக்கும். பாதிக்கு பாதி அவங்களுக்கு கண்டிப்பாக 50%லேருந்து 70% வரைக்கும் முட்டை கிடைக்கும். அப்போது 150லேருந்து ஒரு 180 முட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ 300 கோழிக்கு ஃபீடு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 100 கிராம் தீவனம் கொடுக்கணும். இதே தான் அவங்க ஃபீடை வந்து 80% கொடுத்துட்டு 20% ஏதாவது பசு தீவனம் இருந்துச்சுன்னா அந்த 100 கிராம் கணக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா 100 கிராம் கணக்குக்கு ரெகுலராக கோழிக்கு வந்து 100 கிராம் கொடுத்தா தான்
முட்டை இடும். எந்த கோழியாக இருந்தாலும் அது கிரிராஜா கோழிலாம் போனால் 125 கிராம் 150 கிராம் கொடுக்கணும். இந்த கோழிக்கு இந்த சோனாலி கோழி, கருங்கோழி, கைராளி கோழி இந்த மாதிரி நம்ம நாட்டு ரக கோழிக்கு வந்து 100 கிராம் கொடுத்தா போதுமானது. 100 கிராம் விட்டாவே ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை கணக்கில் நமக்கு கிடைச்சிட்டு வரும். அப்படிங்கும்போது 100 கிராம்னா 300 கோழிக்கு 30 கிராம் செலவாகும் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து தீவனம் முட்டைக்கோழி தீவனம் பார்த்தீங்கன்னா 1400 ரேஞ்சில் போகுது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா அதுக்குள்ளே செலவாகும் தீவன செலவு. இவங்களுக்கு வந்து ஒரு 180 மூட்டை கிடையாதுன்னா ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு கொடுத்தா கூட 1800 1700 1800 கண்டிப்பாக அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இந்த முட்டையை சேல் பண்ணலாம். அப்போ இவங்களுக்கு தீவன செலவு, எக்ஸ்ட்ரா மெடிசன் செலவு இதெல்லாம் போக ஒரு 700 800 அவங்களுக்கு சாலிடாக லாபம் வரும். ஒரு நாளில் 700 வரும். மாத கணக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். இதில் மெயின்டெனன்ஸுங்கிறது என்ன நல்லா இருக்கு? மெயின்டெனன்ஸுங்கிறது அதுதான், நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். மேலே மொட்டை மாடிக்கும் போது நம்ம வேஸ்டேஜை வந்து கண்டிப்பாக சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3 நாளைக்கு ஒரு டைமாக சுத்தம் பண்ணிடணும். பெட்டை வந்து நம்ம ட்ரையாக வச்சுக்கணும். ட்ரை பெட்டுனா கோழி நிற்கிற இடம் மேலே வந்து ஈரமில்லாத நம்ம பார்த்துட்டு வரணும். தண்ணி லீக்கேஜ் இருக்கக்கூடாது மெயினாக. ஏன்னா சின்ன இடங்கும் போது தண்ணி லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பெட்டு மொத்தமாக ஈரமாகிட்டே வரும். மொட்டை மாடிக்கும் போது கீழே தண்ணி போகாது. பூமினா கூட தண்ணி கீழே இறக்கிறோம். மொட்டை மாடிக்கும் போது ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் வரும். அப்போ நம்ம தண்ணி வந்து லீக் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக மெடிசன் கொடுத்துருந்தாவே போதுமானது தான். நமக்கு காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ஃபீடிங்கும் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரில் நீங்கள் ஒரு டேங்க் வச்சு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரை போட்டு டெய்லி மெடிசனை மட்டும் நீங்கள் டேங்கில் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய வேலையே அதில் இருக்காது. நீங்கள் இடையில வந்து முட்டையை கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், நடுவில் ஏதாவது முட்டை கிட்ட ஒரு மணி எப்பயுமே கோழி வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ள முட்டையிட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த டைமில் வந்து முட்டையை எடுத்து ஸ்டோர் பண்ணி சேஃபாக எடுத்துடணும். அதுலேயே உள்ளே இருந்துச்சுன்னா அடைக்கோழி வந்து அடையில் உட்காந்துக்கும். அப்புறம் அது தெளிஞ்சு வர லேட் ஆகும். அதே அடையில் உட்கார விடக்கூடாது. எந்த கோழியாக இருந்தாலும் சரி, முட்டைக்கே நீங்கள் வளர்த்துற கோழியிலேருந்து முட்டையை உடனே கலெக்ட் பண்ணிடணும். முட்டையை கலெக்ட் பண்ணி வைக்கும் போது அந்த கூறு பகுதி வந்து கீழே அடிப்பக்கத்தில் இருக்கணும். அந்த உருண்டையாகிற இது வந்து மேலே இருக்கணும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் மேலே இருக்கும். அப்படி இருந்தால் தான் முட்டை சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் மார்க்கெட்டிங் வச்சு பண்ணலாம். நீங்கள் இப்போ டெய்லி சேல் ஆகலைனாலும் நீங்கள் வச்சுருந்த விட சேல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் இப்போ முட்டைக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் எல்லா பக்கமும் இருக்குது. வெஹிக்கிள் இப்போ எம்எஸ்எஸ் இருக்குது, A1 இருக்குது. அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்குது. இது போக பஸ்ஸில் வாங்குறாங்க, ட்ரெயினில் வாங்குறாங்க. எல்லா டிரான்ஸ்போர்ட் வசதி நிறையா இருக்குது. உங்களால் உங்கள் ஏரியாவில் விற்க முடியலனாலும் நீங்கள் இந்த மாதிரி சோசியல் மீடியாலேயோ இல்லை ஏதாவது குரூப், வாட்ஸ்அப் குரூப்போ இந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு சிம்பிளாக 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் ஆர்டர் எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கே 360 மூட்டை பேக்கிங் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி 2 நாள் மூட்டையை நீங்கள் 2 நாள் மூட்டையை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சி விடலாம் டைரெக்டாக. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. ஓகே சார், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கேஜி டைப்பில் பண்ணுறது. இப்போ கேஜி டைப்பில் பண்ணும்போது இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து 300 கோழி ஓப்பனாக மொட்டை மாடியில் அப்படியே ஓப்பனாக விட்டு பண்ணும்போது ட்ரிங்கரு, ஃபீடரு இதெல்லாம் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி டெய்லி வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோழி வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜி டைப்பில் பண்ணும்போது கோழியோடைய குவான்டிட்டியும் அதிகமாக நம்ம வளர்த்தலாம். இறப்பு விகிதத்தையும் கம்மி பண்ணலாம். கோழி இதே நீங்கள் 300 கோழி ஒரு இடத்துல வளர்த்தும் போது இதாக நீங்கள் இல்லாத டைமில் சண்டை கண்டை போட்டிருந்தாலும் டேமேஜ் ஆகும். இதே நீங்கள் கேஜி டைப்பில் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் உள்ளே அடைச்சிடுவீங்க. ஒரு 4 கோழி ஒரு பார்ட்டிஷனோ அந்த மாதிரி பிரிச்சிடுவீங்க. அப்போது அது பாட்டுக்கு அதுக்குள்ளேயே இருக்கும், வெளியில் வராது. அப்போது ஃபீடும் நீங்கள் வந்து எல்லாமே ஃபீடரில் போட்டுருவீங்க. ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரு, நீங்கள் ட்ரிங்கரையும் க்ளீன் பண்ண தேவையில்ல, எல்லாம் நிப்பிள் டைப்பில் வரும். ஃபீடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பைப் லைன் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் கொட்டிடுவீங்க. வேஸ்டேஜை மட்டும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும். வாட்டர்லாம் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வாட்டர் டேங்கில் மிக்ஸ் பண்ணிடலாம்.
முட்டையும் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகி ஒரு வாரமாக வந்துடும். நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கொஞ்சம் ஆனால் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த கேஜி செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு. அது ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் அது கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த கேஜி யூஸ் ஆகும். அது அதுக்கு மேலேயே வரும்னு வச்சுக்கல. நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் எடுத்து ரீபெயிண்டிங் பண்ணி பண்ணாங்கன்னா, ஏன்னா ஒரு எப்படினாலும் ஒரு பேட்ச் வந்து 1 இயர் to 1.5 இயர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு கோழி. அப்போது ஒரு பேட்ச் மாறும்போது ரீபெயிண்டிங் ஏதாவது அடிச்சு விட்டு நம்ம வச்சோம்னா லைஃப் ஒன்றும் அதிகமாக வரும். 20 வருஷத்துக்கு மேலேயே வரும். அது நமக்கு நாமக்கல் நிறைய பேர் ஆளுங்க இருக்காங்க. நான் ஏதாவது இந்த மாதிரி ஐடியா இருந்தால் கூட நம்ம லிங்க் எல்லாமே கொடுத்துடலாம். கேட்குறவங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துடலாம். கோழி நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், இல்லை எங்கனாலும் வாங்கிக்கலாம். லிங்க் கேட்டாலும் கொடுத்துடலாம். அது உங்ககிட்ட வாங்கினாலும் வாங்கலனாலும் அதுக்கான சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஃபார்மிங் பிஸ்னஸில் டிசீஸ் அதிகம் மெயினாக வரதுக்கு காரணம் வந்து நம்ம ட்ரிங்கரும் ஃபீடரும் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கிறதுனால தான். ஆனால் மெயினாக அதுக்கு டெய்லி க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி இடத்த வந்து சுத்தமாக வச்சுட்டாவே மோஸ்ட்லி கோழிக்கு எந்த நோயும் வராது. நம்ம பிளேட் எப்படி வாஷ் பண்ணுறோமோ ஆமாம், இடம் வந்து நம்ம வீட்டில் எப்படி சுத்தபத்தமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண ஃபுல்லாக நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு கோழிக்கு நோய் எதுவும் வராது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு என்டையர் ப்ராசஸ் ஒரு கோழி பண்ணை வைக்கிறது எப்படிங்கிறதுலேருந்து சிக் வாங்குறதுலேருந்து விற்கிற வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருந்தீங்க. அதோட மெடிசன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்க, நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தருவீங்களா? எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் ஃபோன் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ஃபோன் எடுத்து பேசுவேன். அப்படி எனக்கு ஒர்க் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்படி ஃபோன் பண்ணாலும் திருப்பி நான் கூப்பிடுவேன், ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுவேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட சிக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்ககிட்ட சிக்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் சிக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எதாவது டவுட்னாலும் கூப்பிடுங்க. அதுக்கு என்னால் சொல்யூஷன் இருக்கோ சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் என்னால் பண்ண முடியல விட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணி தரேன். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃபார்ம் நேம் ஒரு தடவை சொல்லுங்க, எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என்னுடைய கோழி பண்ணை வந்து விஜிபி பவுல்ட்ரி ஃபார்மு, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கோழியை கண்ணில் பார்த்துட்டு வாங்கினாலும் நேரில் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து பார்த்துட்டு நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்துட்டு கோழி வாங்கிக்கலாம், நான் ஆர்டர் பண்ணலாம். நான் உங்களுக்கு டேட் சொல்லுவேன். அந்த டேட்டில் நீங்கள் ட்ரெயின் மூலியமாவோ இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போயிடலாம். இல்லைனா நான் உங்களுக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை அதிகமான குவான்டிட்டியாக இருந்தால் என் வண்டியில் கூட உங்களுக்கு வச்சு அமுச்சு விட்றேன், சொல்லிட்டு கொடுத்துறேன். சிக்கு வந்து உங்களுக்கு கைக்கு வர வரைக்கும் அது என்னுடைய பொறுப்பு. நான் அதுக்கான அஷ்யூரிட்டி நான் கொடுக்குறேன். டேமேஜ் எதானாலும் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போது நான் ட்ரெயினில் அமுச்சு விட்றேன் அப்படின்னா உங்களுக்கு கைக்கு வரும்போது எதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, அதாவது 1-2 சிக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அது ஏதாவது ஆகிறது தான், நேச்சுரலாக ஆகிறது. அதாவது மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அது கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன். டிரான்ஸ்போர்ட் உங்கள் கைக்கு வர வரைக்கும் அது என்னுடைய அஷ்யூரிட்டி. ட்ரெயின்லேயே இருந்தாலும் சரி, பஸ்லேயே இருந்தாலும் சரி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்க விஜிபி ஃபார்ம்ஸ் வந்திருந்தோம். கடந்த 8 வருஷமா இவங்க வந்து ஃபார்மிங் ஃபீல்டில் இருக்காங்க. ஒரு கோழி பண்ணை வைக்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது எப்படி ஒரு சிக்கை பை பண்ணணும், ஸ்பேஸ் எப்படி வச்சிருக்கணும், தென் எப்படி க்ளீன் பண்ணணும், என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும், தென் கோழிகளை எப்படிலாம் பராமரிக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சு அதை எப்படி சேல் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணுங்கிற வரைக்கும் என்டையராக ஒரு கம்ப்ளீட் ஜேர்னியை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்கள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் ஆடியன்ஸ்க்காக எவ்வளோ தூரம் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from விக்னேஷ்.